பார்த்தேன் கரெக்டா வந்துட்டியே. எல்லாருக்கும் மைக் ஒர்க் ஆதான்னு பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்ச உங்களுக்கு. வணக்கம் பாலு. வணக்கம் வள்ளியப்பண்ணே. வணக்கம் பாலு. வணக்கம். பண்ணிடலாம், ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நகர்த்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் சார்பாக உங்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கஷ்டம் எப்பவுமே நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கும் போது நம்ம என்சிசி லோகோ வீடியோவை போடுவோம். ஸோ அதை போட்டுட்டு ஐ ஸ்டார்ட் தி மீட்டிங். ப்ளீஸ் வெயிட். Nagarathar Chamber of Commerce, sail to prosper. நான் எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிட்டேன். Now I call upon our secretary, Mr. C.T. Narayanan, to deliver his welcome address. வணக்கம். அனைவருக்கும் இனிய 75வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று 6வது NCC டே. அனைத்து நகர்த்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மெம்பர்ஸ்க்கும் NCC டே வாழ்த்துக்கள். 5 ஆண்டுகளை நிறைவு செய்து 6வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியான நாள் இன்று. பொதுவாக நகரத்தார் சமூகம் தொழில்துறையில் சிறந்து விளங்கி வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. நமது சமூகம் தொழில்துறையில் ஆகச்சிறந்த ஆளுமைகளையும் கொண்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த நகரத்தார் தொழிலதிபர்கள் முயற்சியால் தொடங்கப்பட்டு NCC இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முன் முயற்சி எடுத்த திரு EMC பழனியப்பன் அண்ணன், திரு ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அண்ணன் மற்றும் பலரின் உழைப்பும் பாராட்டுக்குரியது. நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கும் தேவையான பயிற்சிகளை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. NCCயில் மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரேடிங், ஃபினான்ஸ் மற்றும் சர்வீஸ் துறையில் தொழில் செய்து வருபவர்கள் மெம்பராக இருக்கிறார்கள். NCC மெம்பர்ஸ் அனைவருமே ஆந்திரப்ரனர்ஸை உருவாக்குவதிலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதிய தொழில் முனைவோர் பலர் இந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டுள்ளனர். மேலும் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலமாக ஒவ்வொரு மெம்பரும் புதிய வாய்ப்புகளையும் பெற்று வளர்ச்சி அடைந்து வருகின்றனர். நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சிறந்த முறையில் செயல்பட ஊக்கமளித்து வரும் மென்டார் திரு திருப்பதி அண்ணன் அவர்களும், பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் மற்றும் ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த NCC டேயை பிசிக்கல் மீட்டிங்காக நடத்தணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சோம். கடைசி நிமிஷத்தில் அதை கைவிடப்பட்டது. லாக்டவுன் முடிந்தவுடன் NCC டேவை சிறப்பாக செலிப்ரேட் பண்ண ஆர்வமாக இருக்கிறோம். இன்று சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் திரு VNCT வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமதி தெய்வானை மணிகண்டன் அவர்களையும் வரவேற்கிறேன். Once again, I welcome you all. Thank you. Thank you, Narayanan. Wonderful speech. Now I call upon our president, Thiru Palve Veerapannan, to deliver his speech. எல்லாருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் அன்பையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மிடம் பேச வந்துள்ள திரு பள்ளியப்பண்ணன் அவர்களையும் திருமதி தெய்வானை மணிகண்டன் அவர்களையும் அன்புடன் வரவேற்று அவர்களுக்கும் என் மகிழ்ச்சி அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மீட்டிங் வேற மாதிரி பல மாதிரி யோசித்தோம். கடைசியில் அது சரியாக அமையாதனால இப்போ லாஸ்ட் 1 வீக்கில் அதை டிசைட் பண்ணி ஜூம் மீட்டிங்காக மாற்றுறதுக்கு முயற்சி நடத்திட்டு இருக்கோம். இப்போ அது மீட்டிங் வச்சோன்னு யாரை பேசக்கூடாதுன்னு தோணுச்சு மனசுக்குள்ள. இப்போ பல மாதிரி எண்ணங்கள் மைண்டில் வந்துச்சு. அப்போ இது கரெக்டாக சூட் ஆகாமல் வள்ளியப்பண்ணை கூப்பிட்டா சரியா இருக்குன்னு தோணி அப்போ வள்ளியப்பண்ணை கூப்பிட்டு பேசினோம் ஃபோனில். உடனே அண்ணே நான் பேச நல்லா ஒத்துக்கிட்டாங்க. அது எப்போவுமே வள்ளியப்பண்ணை எப்போ நான் நேரில் பார்க்கும்போது உற்சாகமாகவும் ஒரு புதுதுருப்பாகவும் இருப்பாங்க. சின்ன பிள்ளை மாதிரி எப்போவுமே அவங்க பல சந்தர்ப்பங்களில். ஸோ அவங்க நம்மகிட்ட பேச வந்திருக்கு நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சிறப்பு. நமக்கு இப்போ நம்மளோட பேச வந்தது. அது மாதிரி நம்ம அந்த தெய்வானையும் நிறைய பட்டிமன்றத்தில் பேசியிருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்மள்கிட்ட பேச வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கு நல்லா பேசுவாங்க நம்மள்கிட்ட. இதை தவிர இப்போ நம்ம இப்போ நான் சீட்டி நம்ம இப்போ பலருடைய முயற்சியால்
இதாலேயும் நம்ம 5 ஆண்டு கடந்து வந்திருக்கோம். அது வந்து சிடிஏ நல்லா விவரமா உங்கள்ட்ட சொன்னாங்க. இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல என்சிசி தொழில் செய்வோருக்கு பலவிதமான பரிமாணத்தை கொடுத்துள்ளது. இந்த 5 ஆண்டுகளில் என்சிசி தொழில் செய்வோருக்கு பலவிதமான பரிமாணத்தை கொடுத்துள்ளது. இந்த பரிமாணத்தை அடைய வைத்த பாஸ்ட் அனைவரும் நம்மிடம் பேச உள்ளார்கள். அடுத்தடுத்து அவர்கள் பேசுவார்கள், நம்மிடம் பேசுவார்கள். இந்த 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 எங்கள் டீம் பொறுப்பெடுத்த பிறகு நாங்கள் சில பரிமாற்றங்களை செய்து உள்ளோம். அதில் ஒன்றாக, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக ஒரு அசோசியேஷன் இருக்கும். இப்போ நமக்குன்னு தனியாக ஒரு பெரிய அசோசியேஷன் இல்லை. அப்போ நம்ம நகர்த்தார் சேம்பர் சார்பாக அந்த அசோசியேஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணத்தில் உருவானதான் இப்போ ஜோன் வைஸாக சென்னை நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ அதை தவிர மற்ற தமிழ்நாடு பூரா இணைக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் முதல்ல 7 ஜோனாக பிரித்து நல்லா ஆக்டிவாக நிறைய பரிமாற்றம் நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்த இதில். அதுபோல் திருப்பூர் ஜோன் நல்லா ஆக்டிவாக, அவங்களுக்கு நிறைய ஆக்டிவாக சொன்ன 2 நாள் அவங்க ஃபார்ம் பண்ணி வேகமாக அதை ஃபார்ம் பண்ணி நல்லா அதுவும் நல்லா ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கு. திருச்சி ஜோன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ஒரு இதுக்குள்ள வரல, ஃபார்முக்குள்ள வரல, ஃபுல்மாக வரல, வந்துடும் அதுவும் சீக்கிரமா. இதுவும் மற்ற ஊர்களையும் பேசிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து வேகமாக எல்லா ஊர்லேயுமே அது வந்துடும். அது தவிர வெப்சைட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த லாக்டவுன்னால அதை இன்னும் இன்சிட் பண்ண முடியல என்சிசி நகர்த்தார் சேம்பர் சார்பாக. அதுவும் இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு அதை லான்ச் பண்ணிடுவோம். இதுதான் இப்போ நான் இந்த புது டீம் எடுத்த பிறகு நாங்கள் பண்ண முயற்சிகள். நமக்கு முதல்ல பொறுப்பெடுத்து நடத்தின பிரசிடென்ட் எம்சி பழனியப்பன் தங்கள்கிட்ட பேசுவாங்க. இப்போ தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப நன்றி. இப்பொழுது நமது முதல் பிரசிடென்ட் ஆஃப் என்சிசி திரு இஎம்சி பழனியப்பன் அவர்களை அழைக்கிறோம். அண்ணா அன்மியூட் பண்ணிக்கணும். சவுண்ட் வரலையா? மைக்ரோஃபோன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அந்த பின் சரியா இதுவாலன்னு நினைக்கிறேன். சவுண்ட் வரலண்ணே. இல்லண்ணே வரல, என்ன வரல. ஹெட்செட் மாட்டிருக்கீங்கன்னா அந்த பின் வந்து ஐ திங்க் ப்ராப்ளம் வித் ஹெட்செட்டோட பின் சரியா ஹெட்செட் போடலையே. முதல்ல பேசும்போது கேட்டது or maybe you should wear a headset now. அண்ணா you can log out னே, ஒரு தடவை லாகின் பண்ணலாம்னே. அதுக்குள்ள I'll go to the next speaker னே. அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு thank you. இப்ப பெரியண்ண பேச சொல்லிருக்காங்க. Now we ask our second president of NCC architect Periyanna. Good morning one and all. Dear NCCians and dignitaries, first of all happy Independence Day. அதோட சேர்த்து very very happy NCC Day celebrations on this day. We are stepping into 6th year, 6வது வருஷம் உள்ள நுழையிறோம். அதுக்காக இந்த டே இன்னைக்கு நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மார்னிங் குரூப்ல ஒரு 2 பிக்சர் போட்டிருந்தேன். ஜம்மு காலம் விரிச்சு ஒரு 30 பேர் சேர்ந்து தான் ஆரம்பிச்சோம் அந்த அமைப்பு. இன்னைக்கு நல்லா வளர்ந்து தலைந்தொங்கி கொண்டு போயிட்டு இருக்கு. ஆரம்பிக்கிற போது பல கணாக்களுடன் பல எண்ணங்களுடன் கூடவே வினாக்களுடன் தான் ஆரம்பிச்சோம். வினாவே வந்து முக்கியமான வினாவா கேட்டாங்க, ஐபிசிஎன் நடத்துறதுக்காக தான் என்சிசி ஆரம்பிக்கிறோமா இல்ல அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அந்த கூட்டத்திலே. ஆனா ஐபிசிஎனோட அது நிக்கல, அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த இசி டீம் வரையும் மெய்ப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது இந்த நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பு. அதுல எனக்கு கொஞ்சம் பெருமிதம் அடைகிறேன். வாழ்த்துக்கள் இசி பிரசன்ட் இசி டீம். ஒவ்வொரு டீமும் அவங்கவுங்க பாணியில வந்து நேர்த்தியா தான் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நாங்க 2017 2018 டேர்ம்ல எங்க டீம் சில ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும். அதுல முக்கியமா சொல்லணும்னா ஆவிச்சி அவங்க ஸ்பியர் ஹெட் பண்ணி என்சிசி கனெக்ட்னு ஒரு இது மேகசின் கொண்டு வந்தது. பிளஸ் 2D இண்டஸ்ட்ரின்னு சொல்லி யங்கர் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள வர்றதுக்கு, மேனுஃபேக்சரிங்குள்ள வர்றதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்காக 2D இண்டஸ்ட்ரின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும்.
நிறைய பாப்புலர் ஸ்பீக்கர்ஸ் லைக் டாக்டர் இறையன்பு ஐஏஎஸ் இப்போ ப்ரெசன்ட் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறாங்க. அவங்க வந்து பேசிட்டு வி had continued programs with his institute. He was heading an institute called Entrepreneurship Development Institute of Tamil Nadu ஒன்று ஹெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து சில ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணினோம் அப்போ. தென் அந்த பர்டிகுலர் இயர் 2017 ஆகஸ்ட் 15th அன்னைக்கு என்சிசி டெய்லி செலிப்ரேஷன்ஸை டிஃபரெண்டா ஹேண்டில் பண்ணணும், கண்டக்ட் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நம்மளுடைய நகரத்தார் பிசினஸ், நகரத்தாரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நகரத்தார் பிசினஸ்ல எவ்வளவு நல்லா த்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியுது. அது பப்ளிக்கு வந்து வைடா ரீச் ஆகலைங்கிறது ஒரு எண்ணம் இருந்தது. அதனால நகரத்தார் செட்டிநாடு பிசினஸ் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு சென்னை ட்ரேட் சென்டர்ல ஆர்கனைஸ் பண்ணினோம். இட் வாஸ் அ கிராண்ட் சக்சஸ் தட் இயர். அதை ஃபர்தர் ஃபார்மேட்ல அதை எலாபரேட்டா இன்னும் எடுத்துட்டு போகணும். அதுக்கடையில கொரோனா வந்துருச்சு. ஏன்னா போன டீம் வேர் ட்ரைங் அ லாட் டு கண்டினியூ தட். இந்த கொரோனானால பண்ண முடியல, சப்சிக்வெண்டா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்ல பிஎன்ஐ ஸ்ட்ராங் தெரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்கும். பிஎன்ஐயோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சுனில் சேத்தியாவோட ஒரு ஈவெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணோம். அண்டு ரெகுலர் ஃபார்மேட்ல ஒரே வென்யூல இருக்க வேண்டாம்னு சொல்லி எவ்ரி தேர்ட் மீட்டிங் வில் கண்டக்ட் டின்னர் மீட்டிங் அட் அன் ஆல்டர்னேட் வென்யூன்னு சொல்லி அந்த புது இனிஷியேட்டிவா கொண்டு வந்துட்டே இருந்தோம். அதே போல மற்ற டீமும் அவங்களுடைய ஸ்டைல பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதனால இந்த அமைப்பு ஒரு நல்ல விதத்துல இன்னமும் பயணம் செஞ்சுட்டு இருக்கு. சந்தோஷம். எனக்கு அந்த டேர்ம்ல எனக்கு வந்து ரொம்ப இப்ப கூட காலையில பேசிட்டு இருந்தோம் கேள்வி கணேஷை பத்தி, இளைய தளபதி அப்படின்லாம். நாங்க எங்களுக்கு அமைச்சர் எனக்கு அமைஞ்ச டீம் வந்து, நான் பிரசிடண்டா இருக்கேன், எனக்கு அமைஞ்ச டீம் வந்து இட் வாஸ் அ வெரி யங் அண்ட் டைனமிக் டீம். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது ராமானந்த் சுப்ரமணியன் as செக்ரட்டரி. தென் அதர் பீப்புள் ஆர் ஆல்சோ வெரி யங். நானும் ஆவிச்சு தான் கொஞ்சம் எல்டர் பர்சன் தேர். அங்க ஸ்ரீனிவாசன் இருந்தாங்க, அபிராமநாதன், சுதன், PLV கணேஷ் எல்லாருமே சேர்ந்து நல்லா கண்டக்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். தேங்க்ஸ் டு தட் பர்டிகுலர் EC டீம். அண்ட் ஃபைனலா நாங்க ஒரு இன்னொன்னும் பண்ணினோம். நம்ம என்ன பண்ணினோம் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி நம்மளுடைய குறைகளை நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணிட்டு அதை இன்னும் ஃபர்தரா முன்னேறி செல்லணும்னு சொல்லி இன்ட்ரோஸ்பெக்ஷனே ஒரு மீட்டிங்கும் ஆர்கனைஸ் பண்ணோம் அந்த டேர்ம்ல. அதுவும் அதுல இருந்து நிறைய இன்புட்ஸ் கிடைச்சது. அதுல இருந்து அதுக்கு அடுத்து எடுத்துட்டு போறதுக்கு அடுத்த டீம் எல்லாம் தே ஆர் ட்ரைங் நவ். எனக்கு NCC நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. 2 விஷயத்துல எனக்கு இன்னும் செய்யணும்னு அதை வந்து பால்வே அண்ணன் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்து நமக்குள்ள பேசிக்கிறோம் NCC நல்லாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நான் வெளியில இருந்து பார்க்கல, இது ஒரு எலிட் குரூப்பு, ஒரு பெரிய ஆளுகளா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையே இருந்துகிட்டு இருக்கு. அதை தகர்த்து எரிஞ்சு சாதாரணமான நகரத்தார்களுக்கும் இது பயனடையுமாறு செய்யணும். அதுக்கு பால்வே அண்ணனும் அவங்க டீமும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப் ஜோன்ஸ்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ எஃபெக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறேன் நானும். ஸோ ஐ விஷ் தி EC டீம் ஃபர்தர் இந்த சேம் ஸ்டைல், let them tread in the same path. நல்லா பண்ணுங்க. Wishing you all the best on this NCC day. Thanks. Thank you, excellent. Thanks a lot. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நோட் பண்ணிக்கிறேன். அண்ணன் ரெடி ஆயிட்டாங்களா? EMC என்ன பேசலாம். பேசுங்க ப்ளீஸ். பெரிய தமிழ்ல பேசுறதுனால நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுறேன். அனைவருக்கும் ஃப்ரீடம்ஸ், இண்டிபெண்டன்ஸ் இது ரெண்டுக்குமே ஒரு தேசம் ஆனாலும் சரி, இல்ல ஒரு கம்யூனிட்டி ஆனாலும் சரி, மீனிங் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருந்து ஃப்ரீடமும் இண்டிபெண்டன்ஸும் ஆட்டோமேட்டிக்கலா வரும். ஆனா ஆண்டர்பிரினர்ஷிப் கட்டாயமா தேவை. For every Nagarathar boy and girl, entrepreneurship will give the freedom and independence. It is therefore fitting that NCC வந்து இந்த Independence Day அன்னைக்கு ஃபார்ம் பண்றதுங்கிறது ஒரு proud moment for NCC and it's pride for all of us. அந்த மொமெண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் NCCல பண்ணிருக்கு. இதுல ஒண்ணு மெயினா வந்து எனக்கு ரொம்ப தோன்றது என்னன்னா, இந்த ஃபீலிங் ஆஃப் டுகெதர்னஸ், ஒரு பாண்டிங் வந்து NCCல கிரியேட் ஆயிருக்கு நம்ம கம்யூனிட்டியில. ஒரிஜினலா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ
அதை திருப்பி இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டா அதனுடைய எஃபெக்ட் நிறைய பார்க்குறோம். டே டு டே பார்க்குறோம். ஒரு பாண்டிங் இருக்கு, ஒரு டுகெதர்னஸ் இருக்கு, பிஸ்னஸ்ல ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. We have begun to connect, to refer business to each other without any hesitation. We have begun to collaborate with each other to further businesses. We have even begun to create new businesses together. A prime example of this will be the creation of Chittangi Finance Private Limited by some of the Nagaratars. This is an upcoming NBFC with very far-reaching objectives. We have also begun networking. இது வரைக்கும் பண்ண முடியாத அளவுக்கு நெட்வொர்க்கிங் பண்ணிருக்கோம். புது புது வழிகள் கண்டுபிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வைண்டன்சஸ், நம்ம சர்க்கிளுக்கு பின்னாடியும் அதுக்கு மேலேயும் கண்டுபிடிச்சு நெட்வொர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா நம்ம ஞாபகத்துக்க வேண்டியது நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய ட்ரஸ்ட், இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டி, டிபெண்டபிலிட்டி இன் பிஸ்னஸ். இதெல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம முன்னாடியே வச்சு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு டெஃபினட்டா நம்மளுடைய கம்யூனிட்டி முன்னேறிட்டே இருக்கும். ஒருத்தர் கொடுக்குற டெஸ்டிமோனியல்ஸும் நம்ம ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்குற ஒரு பாராட்டு அது பல விதத்துல எல்லோருடைய பிசினஸையும் முன்னேற்றத்துக்கு நல்ல வழியாக இருக்கு. இந்த நேரத்துல ஐ வுட் ரிக்வெஸ்ட் த ஈசி, நம்ம நகரத்தார்கள் நிறைய பேர் நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல நல்ல விதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டிசர்விங் நகரத்தார்களை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு ஷீல்டோ ஒரு பிளேக்கோ கொடுத்து ஒரு டிஸ்டிங்ஷனோட அதை ப்ரௌடா அவங்கவுங்க ஆஃபீஸ்ல டிஸ்பிளே பண்ற அளவுக்கு செஞ்சோம்னா இது நாட் ஒன்லி தோஸ் நகரத்தார்ஸ் பட் எல்லா நகரத்தாரையுமே இது ஊக்குவித்து பல மடங்கு அவர்களுடைய பிசினஸையும் டெவலப் பண்றதுக்கு ஒரு வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். இது கட்டாயமா யோசிச்சு கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும். நிச்சயமா செஞ்சிருவோம்னே. தேங்க்யூ. I must commend our members, particularly the EC, have done a wonderful job promoting the objectives of NCC despite all the challenges they are facing today. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவ்வளவுதான் வேலை பார்க்கறதுங்கிறது தன்னுடைய சொந்த தொழிலை எல்லாரும் விட்டுட்டு அதுல இருக்கிற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றது மட்டும் இல்லாம என்சிசிக்காகவும் நிறைய வேலைகள் எடுத்து பண்றீங்க. இந்த ஜோன் பண்ணி அந்த ஜோனுடைய நெட்வொர்க்கிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா பல மடங்கு இது நமக்கு நல்ல நேரம் ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம எல்லாம் திருப்பி மீட் பண்ணும்போது இது பல மடங்கு நமக்கு கை கொடுக்கும்னு எனக்கு தோணுது. இந்த நேரத்துல டெஃபினட்டா நான் நம்மளுடைய நகரத்தார் பல பேர் மெடிக்கல்ல, ஹாஸ்பிட்டல்ல, பார்மா சர்வீசஸ்ல இருக்காங்க. அவங்க பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல அவங்களுக்கும் சேலஞ்சிங் டைம்ஸ் தான். அதையும் ஃபேஸ் பண்ணி நிறைய வேலை பார்த்துருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே கடவுள் நல்லா பிளஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். We should continue to prosper in tough seas. Our ancestors faced even tougher seas. அதையும் மீறி நம்ம ஒரு நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு முன்னேறி வருவோம்னு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. May God help us to help each other. Happy Independence Day and happy NCC Day to all. Jai Hind. ஹலோ அண்ணாமலை. யா அண்ணாமலை மியூட்டா இருக்கு. நீங்க அவங்க பேசிட்டாங்க. அவங்க அடுத்து அவங்கள பேச சொல்லுங்க. Now I call upon Auditor Unnamala Achi to welcome our guest speaker. எல்லாருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த என்சிசி டே, அதாவது 6th டே அன்னைக்கு ஒரு பார்ட்டிசிபேட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளோட கெஸ்ட் ஸ்பீக்கர் இன்னைக்கு திருமதி தேவானி மணிகண்டன். அவங்க பை ப்ரொஃபஷன் ஷீ இஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர், பட் பை பேஷன் ஷீ இஸ் அன் ஒரேட்டர். நிறைய பேர் பார்த்திருப்போம். அவங்க ஒரு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர். பட்டிமன்றம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் பளிச்சுன்னு ஞாபகம் வர்றது சாலமன் பாப்பையா, பாரதி பாஸ்கர், ராஜா, அந்த மாதிரி உள்ள பெரிய பார்ட்டிசிபென்ட்ஸ். அவங்களோட தலைமையில நிறைய பட்டிமன்றங்கள் நம்ம தேவானி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
நிறைய டிவி சேனல்ஸ்லயும், அதாவது சன் டிவி, மெகா டிவி, நியூஸ் 7 இந்த மாதிரி உள்ள நிறைய சேனல்ஸ்லயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. நான் அவங்க பேச்சு பார்த்ததுல எனக்கு ரொம்ப அதுல பிடிச்சது அவங்களோட பேஷன். ரொம்ப பேஷனட்டா இருக்கு அவங்க ஸ்பீச். இந்த மாதிரி ஒரு கோவிட் சிச்சுவேஷன்ல ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு பயந்து நம்ம எல்லாம் ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த நேரத்துல அவங்களோட பேஷன், அதாவது அந்த இன்ஃபெக்ஷியஸ் பேஷன் நம்மள இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்புறேன். Devani, we welcome you to address our members. Thank you. Devani, the floor is yours now. வெற்றிகரமாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்து 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய என்சிசியை சார்ந்த பெரியவர்கள் அத்துணை பேருக்கும், அண்ணாமலை அண்ணனுக்கும், கணேசன் சுப்பையானன் அவர்களுக்கும், மற்ற தலைவர்கள், செக்ரட்டரி அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்களும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கொஞ்ச நாள் முன்னாடி, ஆக்சுவலா ஒரு 2-3 வாரம் இருக்கும், கமலா சினிமாஸ்ல எங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்றதுக்காக ஆக்சுவலா நாங்க போயிருந்தோம். அப்ப நாங்க பார்க் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு வரும்போது இன்னொருத்தர்கிட்ட அந்த பார்க்கிங் ஃபீ கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, சார் ஸ்லிப் கொடுங்க, எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே, உள்ள போகும்போது ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, வெளியே வரும்போது அந்த அவுட் டைம் பார்த்து அந்த எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு கலெக்ட் பண்றதுக்காக கொடுப்பாங்க. சோ இன்னொருத்தர் வண்டி எடுக்க வந்தவர்கிட்ட எனக்கு அந்த ஃபீஸ், அந்த ஸ்லிப் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் அந்த ஸ்லிப்பை எங்கேயோ மறந்து வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லப்பா ஸ்லிப் இல்ல, நீ வேணா இந்த அமௌண்ட் போட்டுக்கிறியா, 20 ரூபா போட்டுக்கிறியா, 10 ரூபா போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. உடனே அதுக்கு அந்த பையன் சொன்னா, ஐயோ இல்ல சார், சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு, எங்களை புடிச்சிருவாங்க சார், இந்த ஸ்லிப்பை எப்படியாவது எடுத்துட்டு வந்துருங்க சார் அப்படின்னு சொன்னேன். நிஜமாவே 10 ரூபா 20 ரூபா தான் அந்த அமௌண்ட். நான் அப்பதான் யோசித்து பார்த்தேன், நம்ம வீட்லயே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயை வச்சுட்டு எவ்வளவு தடவை தேடுறோம். அப்படி இருக்கும் போது இவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய, இவ்வளவு வரவு செலவு பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பையன் 10 ரூபாய்க்காக இல்ல சார் எங்களை கேமரா வச்சு புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றான்னா என்ன ஒரு பவர்ஃபுல் மேனேஜ்மெண்டா அது இருக்க முடியும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் மேனேஜ்மெண்டை சார்ந்த கமலா சினிமாஸனுடைய ஓனர் வள்ளியப்பண்ணனுக்கு என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு அண்ணாமலை அண்ணன் கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி 6th டே இது என்சிசியோட 6th டே, ஏதாவது நீங்க கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தொழில் அதிபர்கள் சேர்ந்த ஒரு இடம்னு எனக்கு தெரியும், ஏன்னா சேலம்ல நம்ம பார்த்திருந்தோம். சரி டாபிக் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணன் சொன்னாங்க. என்ன தலைப்பு எடுக்கலாம் நானும் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தேன். ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினர் கூட்டத்துல பெரும்பாலும் பிசினஸ் பத்தி தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 9 to 5 ஜாப் ப்ரொஃபஷன்ல இருக்கும், என்ன பேசுறது அப்படின்னு நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். அப்புறம் எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த கொரோனாக்கெல்லாம் அப்புறம். அதனால நான் இந்த தலைப்பு எடுத்தேன். அந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் நம்ம யாராவது கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், யோசிச்சு பதில் சொல்லுவோம். இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும், ஆனாலும் யோசிச்சு ஏதோ ஒரு பதில் சொல்றாங்க, 3 ரூபா குறைச்சிருக்காங்கன்றதுனால. இன்னைக்கு தங்க விலை என்ன, பரவாயில்ல இப்ப கொஞ்சம் வீழ்ச்சியில இருக்கு. ஒலிம்பிக்ல யார் மெடல் வாங்கினா, பரவாயில்லப்பா இந்த தடவை நிறைய பேர் மெடல் வாங்கிட்டாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம யோசிப்போம் இன்னைக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா. ஆனா நம்மள பலர் பெரும்பாலும் யோசிக்காம சொல்லக்கூடிய பதில் ஒண்ணு. அடிக்கடி நம்ம கிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வி, அடிக்கடி நாம சொல்ற பதில், எப்பயும் ஒரே கேள்வி, எப்பயும் ஒரே பதில், ஆனா அந்த பதிலை யோசிக்காம தான் நம்ம சொல்லுவோம். என்ன கேள்வி அது? நல்லா இருக்கீங்களா அண்ணன், ஆச்சி நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நிஜமாவே நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்ததே கிடையாது. நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், அவ்வளவுதான். அதோட அந்த கேள்வியும் முடிஞ்சது, பதிலும் முடிஞ்சது. அப்ப எனக்கு இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் போது பெரும்பாலும் நம்ம எல்லாரும் இன்ன வரைக்கும், இன்னைக்கு ஜெனரேஷன் வரைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான் தில்லானா மோகனாம்பாள். தில்லானா மோகனாம்பாள்ல சிவாஜி கணேசனுக்கு விஷம் தடவை கத்தி வச்சு குத்திடுவாங்க. அப்புறம் சிவாஜியும் பத்மினியும் பார்த்துப்பாங்க, 2 பேரும் பாட்டாலே பேசிக்கணும். அப்ப இதுக்கு கவியரசர் கண்ணதாசன் வரிகள் எழுதுறாரு. கண்ணதாசன் எப்படிப்பட்டவர்னா, எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான், அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற தகுதி எனக்கு உண்டு அப்படின்னு சொன்னவர் கண்ணதாசன். அவரு பத்மினி சிவாஜியை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க, நலம்தானா,
அடுத்த லைன் என்ன கேக்குறாங்கன்னா, உடலும் உள்ளமும் நலம்தானான்னு கேக்குறாங்க. நான் இதையே தலைப்பா ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு யோசித்தேன். ஏன்னா நல்லா இருக்கீங்களான்ற ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கிடையாது. அதுல உடல் இருக்கு, உள்ளம் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து உடலும் உள்ளமும் நலம்தானா. இப்ப கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஒருவேளை வந்து இது எதுக்கு ஒரு ஆண்டர்பிரினர் மீட்டிங்ல வந்து பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன்னா இந்த டிஸ்கஷனுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லியா ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அபிஷியலா இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய அண்ணன்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுல பெரும்பாலும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க தான் யூத், நான் தான் யூத், என்னையும் யூத்ல சேர்த்துக்கோங்களேன் பிளீஸ் அப்படின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தாங்க. ஏன் இது தொழிலதிபர் ஒரு மீட்டிங்ல இதை எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது அவங்களோட காக்கி சட்டையும் ஒரு பெரிய தொப்பையும். இப்ப வந்து சினிமாக்காரங்க அப்படின்னா வந்து பெரும்பாலும் அவங்க வந்து தன்னோட ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் தன்னோட வேலையிலேயே பிஸியா இருப்பாங்க, ஷூட்டிங் அந்த மாதிரி. இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும் பொருந்தாது, தொழிலதிபருக்கும் பொருந்தும். ஒரு 45 வயசு ஆகும் போது வீட்டுக்குள்ள தான் வரத்துக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி ஏதோ வயிறு சுத்தி வர மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். சரி, ஐயோ முடி நரைக்க ஆரம்பிக்குதே, வயசாயிடுச்சோ அப்படின்னு தோணும். இன்னும் சில பேருக்கு பரவாயில்ல நரைச்ச முடியாது இருக்கே அப்படின்னு தோணும். ஏன்னா பிசினஸ்ல பெரிய ஆள் ஆக ஆக மேனி மட்டும் பளபளன்னு ஆறதில்ல, நிறைய பேரோட தலையும் பளபளன்னு ஆயிடுதோன்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு வருது. சரி, முடிய அட்லீஸ்ட் நமக்கு இருக்கே, நரைச்ச முடியாது இருக்கே அப்படின்ற ஒரு நினைப்பு சில பேருக்கு இருக்கு. அப்ப இது ஒரு யூத், நம்ம எப்படி யூத்தாவே இருக்கிறது, எப்படி இதை நம்ம வந்து மெயின்டைன் பண்றது, நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா ஹைலி டிமாண்டிங் ப்ரொஃபஷன் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். எந்த நேரமும் ஸ்ட்ரெஸ்லயே இருக்கணும், எந்த நேரமும் பிஸியாவே இருக்கணும், அதே நேரத்துல எந்த நேரமும் ஆரோக்கியமாகவே இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ஆண்டர்பிரினர்ஷிப். அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் போது வந்து நம்ம எப்படி யூத்தாவே இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தலையில இருக்கிற முடிய வச்சு இளமைய வந்து இது பண்ண முடியாது. How long your spine is flexible, முதுகெலும்பு எவ்வளவு வளையுதோ அவ்வளவு தூரம் நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கீழே உட்கார்ந்து கையை உணாம எந்திரிக்க முடிஞ்சா அவ்வளவு தூரம் நாம் இளமையாக இருக்கிறோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒலிம்பிக்ஸ் ரீசெண்டா முடிஞ்சது, நிறைய மெடல் நம்ம வாங்கினோம். நீரஜ் சோப்ரா, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப தொடர்ந்து நிறைய செய்திகள் வந்துட்டே இருந்தது. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, எத்தனை நாள் இவங்க வேலை பார்த்திருக்காங்க, எத்தனை நாள் உழைச்சிருக்காங்க, அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த நேரத்துக்காக எவ்வளவு வருஷம் உழைச்சிருக்காங்க, எவ்வளவு ஃபிட்டா இருந்திருக்காங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருந்தது செய்திகள். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இவ்வளவு வருஷம் உழைச்சிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான, அந்த நிமிஷம் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த மொமெண்ட்ல பிரசன்டா இருக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு தூரம் உழைச்சிருக்காங்க. அப்ப ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா என்ன? பீயிங் இன்னோவேட்டிவ், பீயிங் கிரியேட்டிவ். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு பிரச்சனையிலயும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் ஒரு சேலஞ்ச்லயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு இடம் தான் ஆண்டர்பிரினர்ஷிப். அப்ப அப்படி இருக்கும்போது எந்த நேரமும் அலர்ட்டா இருக்கணும், எந்த நேரமும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் நம்மள சுத்தி சுத்தி வரும், ஆனாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துல இருக்கும்போது வந்து என்ன முக்கியமா இருக்க முடியும் அப்படின்னா, பெரும்பாலும் இது எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது, பெரும்பாலான தொழிலதிபர்கள் இக்னோர் பண்ண ஒரு விஷயம் தன்னுடைய ஆரோக்கியம், உடல், உள்ளம், இதனோட ஹெல்த் தான் மெயினாக. ஒரு ஜென் கதை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஜென் கதைலாம் நமக்கு தெரியும், பெரும்பாலும் இந்த புத்தர்களோட கதை மாதிரி. ஏன் நம்ம ஒரு மொமெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கணும் அப்படின்றதுக்கான கதை இது. ஒரு ஜென்ல வந்து எப்படின்னா வந்து ஒரு 10 வருஷம் ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து மாணவனா பயிலணும். 10 வருஷம் அந்த ஆசிரியர்கிட்ட ஸ்டூடெண்டா இருந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு டீச்சரா மாறலாம், ஒரு ஜென் குருவா. அது அவங்களோட கால வரையறை. அது மாதிரி டென்னோ அப்படின்ற ஒருத்தர் 10 வருஷம் வந்து மாணவனா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொரு மாணவருக்கு ஜென் சொல்லி தரதுக்கான ஒரு டீச்சரா, ஒரு குருவா மாறக்கூடிய தகுதி அவருக்கு வந்து மாறிட்டார். மாறினதுக்கு அப்புறம் நானன் அப்படின்னு ஒரு பெரிய ஆளு, புத்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளை பாக்குறதுக்காக வெளியே போறாரு.
போகும்போது மழை மழை அடிச்சு கொட்டுது. அவர் என்ன பண்ணாரு, தன்னோட மர ஸ்லிப்பர்ஸ போட்டுட்டு ஒரு கொடையை எடுத்துட்டு அப்படியே கொடையில நனையாம கொடையை பிடிச்சுட்டே போயிடுறாரு. போயிட்டு அங்க அவர் வாசல்ல ஒரு பெரிய வராண்டா இருக்கு, அங்க ஸ்லிப்பரை கழட்டி விடுறாரு. கழட்டி விட்டுட்டு பக்கத்துல கொடையை வைக்கிறாரு. கொடையை வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த குரு நானனை பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நானன் கேட்டாரு, சரி கண்ணோ, நீங்க செருப்பை கழட்டி விட்டீங்க, உங்களோட கொடைய செருப்போட லெஃப்ட் சைடு வச்சீங்களா இல்ல ரைட் சைடு வச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு நிமிஷம் பகீர்னாச்சு. ஜென்னா என்ன, இந்த தருணத்துல நாம வாழ்றது, என்ன வேலை பார்த்தாலும் சரி, ஒரு உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு இருந்தா கூட உருளைக்கிழங்கு தோலை மட்டும்தான் உரிக்கணும், வேற எதையுமே பார்க்க கூடாது. அந்த மொமெண்ட்ல நாம இருந்தோம்னா நம்மளால சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு. இதை சொல்லிக்கிறதுதான் ஜென். இவருக்கு பகீர்னாச்சு. 10 வருஷம் நம்ம படிச்சிருக்கோம், எந்த பக்கம் கொடைய வச்சோன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணாரு, அந்த நிமிஷமே நானனோட சீடரா சேர்ந்துட்டாரு. அவருக்கு 6 வருஷம் எடுத்துதான் திரும்பியும் வந்து அந்த ஜென்னோட உண்மையான பீயிங் பிரசன்ட் இந்த மொமெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. 6 வருஷம் கழிச்சு திரும்பியும் ஒரு குருவா வெளியே வராரு டென். இந்த கதையை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்ச்லயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது நம்பர் வந்து ஆண்டர்பிரினர்ஸ். இப்ப ரத்தன் டாடா வந்து ஒரு தடவை வெளியே போயிட்டு இருந்தப்போ ஒரு பைக்ல வந்து 4 பேர், அப்பா அம்மா 2 குழந்தைங்க மழையில நனைஞ்சுட்டே போறாங்க. அதை பார்த்த உடனேதான் அவருக்கு தோணுது, ஐயோ இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஏன் 1 லட்சம் ரூபாயில ஒரு கார் கொண்டு வரக்கூடாது, ஏன் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இதனால பயனடைய கூடாதுன்னு சொல்லி வந்ததுதான் நானோ காரணம் சொல்லுவாங்க. அப்ப இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு லக்ஸுரி லைஃபோட ஒரு அடையாளம் கிடையாது, லேசினஸோட ஒரு அடையாளம். வெளியே போய் வாங்க மாட்டாங்க, அங்க ஒரு சேலஞ்ச் இருக்கு, அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கான அடையாளமா அது இருக்கு. சோ ஒரு விஷயத்திலயும் ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப எந்த நேரமும் அலர்ட்டா, கிரியேட்டிவா, இன்னோவேட்டிவா ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கணும் அப்படின்னா அந்த மொமெண்ட்ல அவங்க பிரசன்டா இருக்கணும். அந்த மொமெண்ட்ல அவங்க பிரசன்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு இங்கிலீஷ் ஒரு வரிகள் உண்டு, ஒரு கோட் மாதிரி, if your body is not right, the rest of the day will be not right. சோ உடம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாதான் உங்களுடைய நாள் வந்து ரொம்ப சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஒரு கோட் ஒண்ணு உண்டு. அதேதான் வந்து நம்ம பெரும்பாலும் பார்த்திருப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது வந்து ஹைலி டிமாண்டிங் ப்ரொஃபஷனா பார்க்கணும். அதுவும் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் எல்லாமே விலை ஏறிடுது, லிட்ரலா எல்லாமே. அது இன்ஃபிளேஷன் ரேட்ன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஒரு டைனிங் டேபிள் வாங்க போலாம்னா ஒரு 2 வாரம் லாக்டவுனுக்கு அப்புறம் 8000 ரூபாய் ஏற்றிருக்காங்க டைனிங் டேபிள். அப்ப இது பிசினஸ் மேனுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்கும். சிமெண்ட் விலை ஏறி இருக்கும், செங்கல் ஏறி இருக்கும், எல்லாமே ஏறி இருக்கும். இது அத்தனையும் மேனேஜ் பண்ணி இந்த டைம்ல வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு கதை உண்டு, இந்த நிர்மா குரூப்போட ஓனர் கர்சன்பாய் பட்டேல் நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, அவரோட வீட்டுக்கு பின்புறத்துலதான் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் எல்லாம் செஞ்சாராம். செஞ்சு அந்த வீடா போய் விற்பாராம். ஒரு கதவா தட்டி கிட்டத்தட்ட 3 ரூபாய்க்கு தான் வித்தாரா ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர். அப்போ மார்க்கெட்ல டிட்டர்ஜென்ட் பவுடர் ஒரு பாக்கெட்டோட விலை 13 ரூபான்னு இருந்துதான். ஆனா இவர் 3 ரூபாய்க்கு தான் கொடுத்தது மட்டும் இல்லாம, ஒருவேளை உங்களுக்கு இது திருப்தி படலைன்னா உங்களோட காசு திருப்பி கொடுத்துருவேன் வேற ஒரு ஆஃபர் கொடுத்தாராம். 13 ரூபாய் வித்து ஒண்ணு 3 ரூபாய்க்கு வித்தவர் கிட்டத்தட்ட 1960களில் ஒரே ஒரு மேனை ஸ்டார்ட் பண்ணவர் இன்னைக்கு 42,500 கோடி ரூபாய்க்கு வந்து அவரோட டர்ன் ஓவர் அவ்வளவு இருக்கு நிர்மா குரூப்போட. 2005லயே வந்து கிட்டத்தட்ட 18,000 எம்ப்ளாயிஸ் வச்சிருந்திருக்காங்க. ஜோஹோட ஜோஹோல ஒர்க் பண்றேன். ஜோஹோட ஸ்ட்ராட்டஜி கூட கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இருக்கும். காம்படிட்டர் வந்து ஒரு $100 $50 விற்கிறாங்கன்னா இவங்க $1 $2 கொடுப்பாங்க. அது எப்படி சாத்தியம்? அது இந்த மெயினா கொரோனா டைம்ல அதனால வந்து பெரிய டவுன்ஃபால் இல்லாம ஆக்சுவலா காப்பாத்துச்சு. ஏன்னா கொரோனால எல்லாமே இன்ஃபிளேஷன் ஆகும்போது சீப்பான ப்ராடக்ட்ஸ் அதே சமயம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நோக்கி வரும்போது வந்து ஜோஹோ வந்து பெரும்பாலும் அடி வாங்காம கொஞ்சம் காப்பாற்றப்பட்டுச்சு. இப்படி இப்போ கொரோனா டைம்ல நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாத்தி தேவைப்படுற மாதிரி இருக்கு ஆக்சுவலா பார்த்தோம். இப்போ
ஜாக்மா அப்படின்ற அலிபாபா குரூப்போட, சைனாவை சேர்ந்த அலிபாபா குரூப்போட ஓனர் ஜாக்மா அப்படின்னு சொல்றவர். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பெரிய பணக்காரர். அந்த ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சைனீஸ் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் வரிசையில இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லுவாரு. பனானா, மணி, மங்கி, 3 விஷயம். இந்த 3 வச்சு அவர் ஒரு கதை சொல்லுவார். குரங்கு முன்னாடி போய் காசையும் காமிச்சு வாழைப்பழத்தையும் காமிச்சீங்கன்னா அது எதை எடுத்துக்கும்? சாதாரண ஒரு மங்கியா இருந்தா வாழைப்பழத்தை எடுத்துக்கும். இதே இது வந்து போய் பனானாவையும் மணியும் காமிச்சீங்கன்னா அவர் மணி எடுத்து இன்னும் நிறைய பனானா வாங்கி சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. இதேதான் வந்து ஒரு திட்ட போய் உங்களோட ஹெல்த் முக்கியமா காசு முக்கியமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர், ஆனா மக்கள் வந்து காசு எடுத்துப்பாங்க. உண்மையிலேயே ஹெல்த் எடுத்துக்கிட்டோம்னா, ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஆரோக்கியத்தை வச்சு இன்னும் நிறைய காசு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்மா சொல்லுவார். பெரும்பாலும் இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு தலைப்பு ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்றவங்க. நிறைய பேர் ஒரு 50 வயசு 60 வயசுலதான் வந்து இல்ல இத நான் பார்த்திருக்கலாம், திடுதுப்புன்னு வந்து நமக்கு ஒரு நாள் ரொம்ப ஷோல்டர் எரியற மாதிரி இருக்கும், கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும், வேர்த்து பொத்தெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம கண்டுபிடிப்போம். இத்தனை நாள் நம்ம போன்ல இருந்த டாக்டர்ஸ் கான்டாக்ட் எல்லாம் நம்மளோட சொந்தக்காரங்களுக்கோ இல்ல யாருக்கோ தான் கொடுத்திருப்போம். ஆனா நமக்கே காமிக்கணுமோ இப்போ அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி காமிக்க போறப்ப அவர் என்ன சொல்வாரு? வாய காமிங்க அப்படின்னு சொல்வாரு. நாக்கு நீட்டுங்க, திரும்பிக்கோங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவார். சொல்லிட்டு ஏதோ எழுதுற மாதிரி வேக வேகமா வந்து எழுதி அது நமக்கு ஒண்ணும் புரியாது, பேப்பரை கிழிச்சு கொடுத்துருவாரு. மளிகை சாமானோட பெரிய மூட்டை மாத்திரையும் நமக்கு வாங்குற மாதிரியான ஒரு நிலைமை வருது. இது கவிஞர் வைரமுத்து அவர்கள் ரொம்ப ரொம்ப வேடிக்கையா சொல்வாரு. இத வாயை திற என்பீர்கள், வயிறு தெரியும்படி வாயை திறக்கும், நாக்கை நீட்டு என்பீர்கள், கல்கத்தா காளியாய் நாக்கை நீட்டுவோம், முதுகை திருப்பி மூச்சிழு என்பீர்கள், அப்பொழுதுதான் உண்மையிலேயே சுவாசிப்போம், அஞ்சேல் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள், வாசிக்க முடியாத கையெழுத்தில் வாயில் நுழையாத பெயர் எழுதி காகிதம் கிழிப்பீர்கள், 3 வேளை என்னும் தேசிய கீதத்தை 2 வார்த்தைகளில் சொல்லி முடிப்பீர்கள். ஒரு விளையாட்டா சொல்ற மாதிரி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போற ஒரு அப்பாயின்மெண்ட் சொல்லுவாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே வந்த கவிஞர் வைரமுத்து நடுவுல சொல்லுவாரு, செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் கொரோனா டைம்ல தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்ப வேகமா சரி நான் ஸ்கிப்பிங் விளையாட போறேன், நான் வாக்கிங் போறேன், நான் ஒர்க் அவுட் பண்றேன், இன்னையில இருந்து நான் வந்து லிக்விட் டயட் தான் சாப்பிட போறேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம எடுத்துட்டு இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் இப்ப திரும்பி எப்படியாவது பிசினஸ் மேல கொண்டு வரணும்னு ஓடும்போது அது பாதியிலே விட்டுருவோம். தொழிலதிபர்களுக்கு எப்பவுமே தெரியும் நேரம் தான் முக்கியமான ஒரு விஷயம் பணத்தை விட அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல ஆரோக்கியம்ன்றது செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வைரமுத்து அந்த கவிதையை தொடர்வாரு. யோகம் யோகாசனா, யோகம் என்பது வியாதி தீர்க்கும் வித்தை என்று சொல்லுங்கள், உயிர்த்தீயை உருட்டி உருட்டி நெற்றி போட்டு நிறுத்துங்கள், உணவு முறையிலே சில திருத்தங்கள் இப்ப நிறைய வந்துருச்சு, லிக்விட் டயட், கீட்டோ, இந்த மாதிரி நிறைய டயட் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயத்தை அவர் சொல்லுவாரு. தட்டில் மிச்சம் வைக்காதீர்கள், வாயில் மிச்சம் வையுங்கள், பசிக்கும் போது உட்காருங்கள், பசியோடு எழுந்திருங்கள். இது ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு. பசிக்கும் போது உட்காருங்கள், அது எல்லாரும் செய்யறது. எங்களை மாதிரி ஐடி பீப்புள் பசிக்காட்டி கூட ஏதாவது டிஸ்கவுண்ட் இருந்தா அதுக்கும் நாங்க போய் வாங்கி சாப்பிடுவோம். பசிக்கும் போது உட்காருங்கள், பசியோடு எழுந்திருங்கள், அதை ஒருபோதும் நாங்க செய்யறதே கிடையாது. நம்ம உட்காரும் போது நிறைய பசிக்கணும், சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்கும் போது கொஞ்சோண்டு பசி இருக்கணும். அப்பதான் உடம்பு வந்து செரிக்கக்கூடிய சக்தியை பெறும். உண்மை இதுதான். மரணத்தை தேடி மனிதனை தேடி மரணம் வருவதில்லை, மரணத்தை தேடிதான் மனிதன் போகின்றான். கடைசியில அவர் முடிக்கும் போது சொல்லுவாரு, 2 கேள்வி நாம் தினமும் கேட்க வேண்டும். காலையில் விடியும் பொழுது மலசிக்கல் இல்லாமல் விடுகிறதா? இரவு படுக்கும் போது மனசிக்கல் இல்லாமல் நாம் படிக்கிறோம். இன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்றதுனால மகாத்மா காந்தி நினைவுக்கு வராரு. மகாத்மா காந்தியை பத்தி பெரும்பாலும் நம்ம பிசினஸ்ல வந்து நிறைய வரவு செலவெல்லாம் பார்ப்போம். உள்ள வரதெல்லாம் வெளியே போறதெல்லாம் கரெக்டா உள்ள வருதா அந்த மாதிரி பார்ப்போம். அது வித்தியாசமானவர். அவர் தன்னோட உடம்புக்கு வந்து மிக சிறந்த
ஒரு ஆத்தர். அவரு என்னென்ன சாப்பிடுறோமோ அதெல்லாம் சரியா வெளியே போதான்னு பார்ப்பாரு. கொஞ்சம் நம்ம பேச சங்கோச்சமான விஷயமாக இருக்கலாம், ஆனா வந்து அவரோட அணுகுமுறைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு நாள் அவருக்கு நிறைய வேலை இருந்தது. அவர் ஃபாதர் ஆஃப் த நேஷன், அவருக்கு தெரியும் எவ்வளவு பிஸியா இருந்திருப்பாருன்னு. ஒரு நாள் ஏகப்பட்ட வேலை இருக்கு. அவரோட அசிஸ்டன்ட் வந்து கேக்குறாரு, காந்திஜி இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல் டே நிறைய வேலை இருக்கு, நீங்க தினமும் 1 மணி நேரம் மெடிடேட் பண்ணுவீங்க, அது ஒரு 1/2 மணி நேரமா ஆக்கிடவா, ஏன்னா இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு கேட்டா. அப்படியா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கா? இல்ல இல்ல, அப்ப அந்த 1 மணி நேரத்தை 1.25 மணி நேரமா ஆக்கிடு அப்படின்னு சொன்னாராம் காந்திஜி. ஏன்னா நம்ம மெடிடேட் அது அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு. அப்ப எல்லா வேலைகளும் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு ஜென் கதை எனக்கு நினைவுக்கு வருது. நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன்ஸை வந்து பெரும்பாலான தொழிலதிபர்கள் சந்திக்க நேரும். அதுல சில விளையாட்டான விஷயங்களும் உண்டு. ஒரு கதை எப்படின்னா, ஒரு வியாபாரி ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தாராம். அப்ப எதிரில ஒருத்தர் வந்தாராம். வந்தவர் வந்து இவரை பார்த்து நிறுத்தி, சார் என்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டாராம். இல்லப்பா, யார் நீ? ஒரு 5 வருஷம் முன்னாடி இதே ரோட்ல நீங்க நடந்து வந்தீங்க, நானும் நடந்து வந்தேன். அப்ப என்கிட்ட காசு இல்ல, கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்களும் வந்து நான் பெரிய வியாபாரி, இந்த மாதிரி நான் காசு தரேன், உன்னோட வெட்டி பாதைக்கு இது உதவட்டும்னு சொல்லி காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு கொஞ்சம் பெருமையாயிடுச்சு. இவரும் வந்து அப்படியா, சரி அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னாரா. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தரீங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க. திரும்பி எனக்கு கொஞ்சம் காசு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம பல நேரம் நினைக்கிறது நடக்கிறது இல்லை, அதனால நமக்கு எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றது கூடவே வந்துட்டே இருக்கு. அதே நேரத்துல இது எல்லாத்தையும் தாண்டி முறியடிச்சு நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும், நம்மள நம்பி நிறைய பேர் இருக்காங்கன்ற எண்ணமும் நமக்குள்ள வந்து வந்துட்டே இருக்கும். ரத்தன் டாட்டா சொல்லுவாரு, இரும்பை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, ஆனா அது துரு பிடிச்சா அது தன்னைத்தானே அழிச்சுக்கும். அதே மாதிரிதான் இந்த உடம்பு. நிறைய சித்தர்கள் உண்டு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொன்னவங்க. பட்டினத்தார் கூட உடலை உயிர் விட்டுவிட போகின்றது, உடலை சுற்றத்தார் சுட்டுவிட போகின்றனர்னு பாடுவார். ஆனா கொஞ்சம் மாற்றி யோசித்தவர் திருமூலர். திருமந்திரத்துல நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும். இதை ஒண்ணு மட்டும் பகிர்ந்துட்டு நான் முடிச்சிடுறேன். திருமூலரும் கூட சித்தர்கள்னா சரி ஓகே, நம்ம ஸ்பிரிச்சுவலா வேற லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் இந்த உடலை வந்து ஒரு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்ப்பாங்க. ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அவர் ஃபர்ஸ்ட் முதல் மந்திரம் வந்து யாக்கை நிலையாமைன்னு தான் பாடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கூட அப்படிதான் நினைச்சேன், இந்த உடம்பு வந்து ஒரு வேண்டாத ஒரு விஷயம்னு நினைச்சேன். ஆனா யோசித்து பார்த்தா இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கான். நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாரினர் யாராவது கேட்டா நான் இந்தியால இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வேற ஊர்க்காரங்களா இருந்தா சென்னையில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் சென்னையில இருக்கோம்னா இல்ல நான் டி நகர்ல இருக்கேன், மயிலாப்பூர்ல இருக்கேன், அசோக் நகர்ல இருக்கேன், இந்த மாதிரி ஏரியாவை சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே நம்ம எங்க இருக்கோம்? நம்மளோட வீட்டுல இருக்கோமா, ஆபீஸ்ல இருக்கோமா? இல்ல, உண்மையிலேயே நாம் இருக்கக்கூடிய இடம் இந்த உடல். இந்த உலகத்துக்கு நாம வந்து நமக்கு குடியிருப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வீடு இந்த உடல். அத திருமூலர் என்ன சொல்றாரு, இறைவன் உரைகின்ற இடம் இது. அதனால நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, உடம்பு அழிஞ்சிச்சுன்னா உயிர் அழிஞ்சிடும். உடம்பார் அழியிர் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்புன்ற ஒண்ணு வந்து உள்ளத்திலே ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் பாரதி சொல்வார். Whenever our body is in the right condition, body and mind is in the right condition, obviously our decisions will be in the right position. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து பாரதியார் கூட தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியிலே சொல்லுவார், உடலினை உறுதி செய்ய சொல்லுவார். வெறும் உடம்பு மட்டும் நல்லா இருந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, உடம்பு வந்து இயற்கையாலானது. இப்ப எங்கேயோ போறோம், ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், அந்த இடம் ஃபுல்லா ரெட் ஆயிடுது, ஒழுங்கா எடுக்காம. ஒரு மருந்து சாப்பிடல, ஒரு மாத்திரை சாப்பிடல, ஒரு வாரத்துல அதுவே சரியாயிடும். ஆனா இதே இது வந்து அப்ப உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. ஆனா
இதே இது நம்மளோட மனசு சரியில்லைன்னா உடம்பு அஃபெக்ட் பண்ணிடும். அதனாலதான் பாரதி சொல்லுவாரு, சிந்தை தெளிவாக்கு அல்லால் இதை செத்த உடலாக்கு அப்படின்னு பாரதி சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பெரும்பாலும் தொழிலதிபர்கள் இந்த மாதிரி ஒரு அட்வைஸை கேட்டாங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டைம் இருக்காது. இன்னொன்னு வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமாவாங்க, கொஞ்ச நேரம் நம்ம ஃபேமிலியோட இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த செஷனுக்கு அப்புறம் ஹெல்த் கேர்ல எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணாம நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், அதுவும் முக்கியமான ஒரு வேலை பட்டுச்சுன்னா அது இந்த தலைப்புக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசியில திரும்பியும் வைரமுத்தோட 2 வரிகளை சொல்லிட்டு நான் வந்து நிறைவு செய்யறேன். அவர் அந்த கவிதையை முடிக்கக்கூடிய 2 வரிகள். பொழுது மலசிக்கல் இல்லாமல் விடுகிறதா, இரவு மனசிக்கல் இல்லாமல் முடிகிறதா. இதை நம்ம தினம் தினம் கேட்டுக்கிட்டாலே நாமளும் நல்லா இருப்போம், நம்மளுடைய பிசினஸும் நல்லா இருக்கும். ரொம்ப பெரியவங்க நீங்க, உங்களுக்கு வந்து பிசினஸ் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா வந்து இதை பெரும்பாலும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. உள்ளமும் நலம் தானா அப்படின்ற கேள்வியோட நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ, நாராயணன் நீங்க தான் ஆல்வே அண்ணு பேசணும். அவங்க மியூட் பண்ணிருக்காங்க. நாராயணன் நீங்க அன்மியூட் பண்ணீங்க. நாராயணன் அண்ணன் பேசிட்டு இருக்காங்க. கேக்குதா? அண்ணே அண்ணே கேட்கல. நேத்து வந்து பை ரோடு டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் டுவர்ட்ஸ் சென்னை. அப்போ நம்ம திண்டிவனத்துக்கு முன்னாடி அந்த ஒன்லி காஃபி அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். அங்க ஒரு சின்ன வாசகம் போட்டிருந்தான். ஒரு தேனி கிட்ட போய் கேக்குறான், அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் கோபம் வரலையா, நீங்க இவ்வளவு தூரம் ஒரு மலர்ல போய் இந்த தேனை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க கொண்டு வந்து சேகரிக்கிறீங்க. இந்த மனுஷன் வந்து அதை வந்து ஒரே நிமிஷத்துல அதை வந்து அவனுடைய ஆசைக்காக இந்த தேனெல்லாம் எடுத்துட்டு போயிடுறானே, உங்களுடைய கடினமான உழைப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி போயிடுது அப்படின்னு தேனிட்ட போய் கேட்டாங்களாம். அதுக்கு அந்த தேனி சொல்லிச்சான், எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை, இது வந்து என்னோட உழைப்ப வேணா யாராவது எடுக்கலாமே தவிர என்னோட டேலண்ட்டை வந்து யாருமே எடுக்க முடியாது. ஏன்னா யாருனாலையும் ஒரு தேனை வந்து செய்ய முடியாது, என்னால மட்டும்தான் செய்ய முடியும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஆஸ் நகரத்தாஸ் ஒரு டிஎன்ஏ, ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் அ டேலண்ட். நம்ம என்னென்ன பண்றோமோ அதை வந்து மற்றவங்க ஈஸியா காப்பி பண்ணுவாங்க. பட் நம்மளோட இன்ஹெரண்ட் டேலண்ட்டை வந்து நம்ம வந்து அதை நம்ம இன்னும் மேல்படுத்தணும்னு சொன்னா ஐ திங்க் வி வில் ஆல் பி வெரி சக்சஸ்ஃபுல் entrepreneurs. This is a small message on this 6th NCC Day. 2018-19 வந்து ஒரு வெரி மெமரபிள் இயர் ஃபார் NCC. ஒரு டீம் ஆஃப் அண்ணன் பெரிய அண்ணன் சொன்ன மாதிரி we had an excellent team in that year. அதுல வந்து ரங்கநாயகி ஆச்சி, சச்சின் சரவணன் அண்ணன், கணேசன் சுப்பையா அண்ணன், ஆவிச்சி அண்ணன், அபிராம் அண்ட் தி எவர் யங் பழனியப்பன் கணேஷ், இவங்களுடன் நானும் சேர்ந்து பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டு போனது அப்கோர்ஸ் திருப்பதி அண்ணன். இந்த இதுல வந்து நாங்க அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் NCC என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆல்மோஸ்ட் throughout the year we ran good programs. We had very good speakers. அது வந்து ஒரு ரொம்ப செலிப்ரேட்டட் இயரா இருந்துச்சு.
அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் ஆக்டிவிட்டி எங்களுக்கு இந்த டீமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லணும்னா வாஸ் தி ஐபிசிஎன். ஸோ ரன் அப் டு ஐபிசிஎன் பார்த்தீங்கன்னா பல ரோட் ஷோஸ், பல மீட்டிங்ஸ் இன்வால்விங் யூத், இன்வால்விங் தி ஏஸ் டீம், எல்லாமே வந்து ஒரு ரொம்ப சீராக நடந்துச்சு. இந்த எல்லாருடைய கோஆர்டினேட்டட் எஃபர்ட்னால we were able to make IBCN வந்து ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஷோ which is never seen earlier. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்மளால நடத்த முடியும் அப்படின்றத நம்ம எடுத்து காமிச்சோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாருடைய உழைப்பு இருந்துச்சு, எந்த ஒரு ஈகோ இல்லை. எல்லாருமே வந்து ஒரு ஒரு கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணி we prove to the world that we are capable of doing anything. ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷம். இப்போ இதுல வந்து ஜஸ்ட் அ ஸ்மால் சினாப்சிஸ் மட்டும் அந்த வருஷத்துல நடந்த மீட்டிங் சினாப்சிஸ் மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புறேன். 2018-19 2 சேம்பர் மீட்டிங் வச்சிருந்தோம், 11 ரெகுலர் மீட்டிங்ஸ் வச்சிருக்கோம், 4 எஸ் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு, 4 ஏஎஸ் மீட்டிங் நடந்திருக்கு. NCC and IBCN promotions, IBCN-க்காக ப்ரொமோஷன்ஸ் 24 மீட்டிங். இட் வாஸ் நாட் ஓன்லி இன் இந்தியா பட் ஓவர்சீஸ்லயும் நிறைய பிசினஸ் ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ் IBCN ரோட் ஷோஸ் 13 ரோட் ஷோ பண்ணியிருக்கோம். IBCN itself was a 3-day in-house program. நெட்வொர்க்கிங்காக ஒரு 2 செஷன் நடத்தியிருக்கோம். சாப்டர்ஸ் உடைய மீட்டிங் ஒரு 11 சாப்டர் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ in short, 18-19 was a very memorable year for NCC. எனக்கு வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் அவங்க வந்து எங்களுக்கு they were all great leaders. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம்ஸும் வந்து ஐ திங்க் they are carrying out their work. அண்ணன் சொன்ன மாதிரி அவங்கவுங்க பாணியில வந்து ரொம்ப நல்லா இந்த ஆர்கனைசேஷனை கொண்டு போறாங்க. இதை வந்து இன்னும் மேலும் சிறப்பா செய்யறதுக்கு வந்து ஐ திங்க் வி நீட் பார்ட்டிசிபேஷன். எல்லாருமே வந்து இதுல கொஞ்சம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி பெனிஃபிஷியல். இப்போ நிறைய பேர் வந்து இதை சரியா யூட்டிலைஸ் பண்றது இல்லை. இதை யூட்டிலைஸ் பண்ணவங்களை கேட்டீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனுடைய ஒர்த் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். தேர் ஹவ் பீன் so many cases. இது வந்து ஒரு ப்ராப்ளி ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு சக்சஸ் ஸ்டோரிஸ் மட்டும் வச்சு ஒரு மீட்டிங் சொல்லி அதுலதான் நம்ம நகரத்தார் நிறைய பேரை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லணும். ஏன்னா எப்படி ஒருத்தர் நம்ம பிசினஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், எப்படி நம்ம ஒருத்தருக்கு நம்ம ரெஃபர் பண்ணி அவங்க எப்படி க்ரோ பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இட் மேபி ஒரு மெட்டீரியல் சப்ளையா இருக்கலாம், இல்லை ஒரு அட்வைஸா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல வந்து ஐ திங்க் வி ஹவ் சப்போர்ட்டட் ஈச் அதர். ஐ திங்க் இது ஒரு நல்ல பேஸா வச்சுட்டு ஆல் ஆஃப் அஸ் கேன் க்ரோ டுகெதர். இந்த வாய்ப்பு அளித்த இந்த கரண்ட் இசி டீம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோர்னே இப்ப சரவணன் இருக்காங்க லைன்ல? சரவணன், சச்சின் இருக்காங்களா? கணேசன் சுப்பையா ஆக்சுவலா பிரசிடென்ட், அந்த அவங்க வந்து வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. அது வரும், முடிஞ்சா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. வல்லவருக்கு இல்லையா? லைன்ல இருக்காங்களா? இல்ல அண்ணன் நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேனே. சரி, அப்ப சரி அப்ப ரைட். அப்ப சோ அப்ப அடுத்து வந்து நம்ம வள்ளியப்பன் நம்மகிட்ட பேசுவாங்க. பல சைட் டைட் சொல்லி வள்ளியப்பன் நமக்கு அதுக்கிடையில் இன்னைக்கு நம்ம டயத்தை ஒதுக்கி நம்ம பேச வந்திருக்காங்க. அவங்களை அறிமுகப்படுத்துற மாதிரி அவங்க கேட்டுக்கிறேன். அவங்களை பேச சொல்லுங்க. அறிமுகப்படுத்து. தியாகராஜன், திருப்பூர் தியாகராஜன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். அதாவது இன்றைய சிறப்பு விருந்தினர் உயர் திரு VNCT வள்ளியப்பண்ணன் அவர்களை அறிமுகம் செய்யும் வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்ந்த உள்ளம் கொண்டவர்களை, உதவும் எண்ணம் கொண்டவர்களை, நற்பண்பு உள்ளவர்களை நாடு நன்கு அறிந்திருக்கும் என்ற போதும் வாய்ப்பு உள்ள போதெல்லாம் அவர்களை பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்வது தனிச்சிறப்பு. ராங்கியத்தை பூர்வமாக கொண்ட வள்ளியப்பன் அவர்கள் பிறப்பிலே பெருமை பெற்று விட்டார்கள். எப்படி என்று கேட்கிறீர்களா? மீனாட்சி மைந்தன் என்று எல்லோரும் போற்றப்படும் VN சிதம்பரம் ஐயா அவர்களின் திருமகனாய் அவதரித்த போதே அவர்கள் பிறந்த சிறப்பை பெற்று விட்டார்கள். அண்ணன் அவர்கள் சிறந்த பள்ளிகளிலும் கல்விகளிலும் கற்று வந்துள்ளார்கள். அமெரிக்காவிலே சிகாகோ நகரில்
தன்னுடைய முதுகலை பட்டத்தை விளம்பரத்துறையிலே பெற்றுள்ளார்கள். சுமார் 19 வருடங்கள் விளம்பரத்துறை சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிந்துள்ளார்கள். அதில் மைக்கேல் என்னவென்றால் சிகாகோவில் உள்ள முன்னணி நிறுவனமான லிரிக் ஒபேராவின் சார்பாக அண்ணன் அவர்கள் நடத்திய விளம்பர பிரச்சாரம் அந்த ஆண்டின் சிறந்த விளம்பர பிரச்சாரமாக தேர்வு பெற்று, அதாவது கேம்பெயின் ஆஃப் தி இயர் எனும் விருதை பெற்றுள்ளது. இந்த துறையிலே இன்றளவும் அந்த விளம்பர யுக்தி சிறந்து விளங்கி வருகிறது என்பது ஒரு மிக குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அண்ணன் அவர்கள் வாழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு, அவர்களது துணைவியார் திருமதி ராணியாட்சி அவர்கள். அதாவது மன்னனின் மகுடத்தில் இருக்கும் மாணிக்கக்கல் போல் அண்ணன் அவர்கள் துணைவியார் திருமதி ராணியாட்சி அவர்கள். ஒரு மனிதன் உள்ளத்தால், உடலால், பொருளால் சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்றால் இல்லால் இணக்கமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் உடலால், உள்ளத்தால், பொருளால் சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்றால் இல்லால் இணக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் ராணியாட்சி அவர்கள் தேனுடன் கலந்த சுவை போல், மலருடன் இணைந்த மனம் போல் அண்ணனுடன் இணைந்து தொடர்ந்து நின்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. முத்தாய் 3 மக்கள் செல்வம் எப்படி என்று கேட்கிறீர்களா? கமலா ஆம் தாமரையாய், மீனா அன்னை மீனாட்சியாய், சுந்தர் ஆம் சுந்தரம் என்றால் அழகு. இப்படித்தான். மேலும் அண்ணன் அவர்கள் நற்பணி நாயகர் என்ற விருதையும் பெற்றுள்ளார்கள். எந்த தலைமை பொறுப்பையும் விரும்பாமல், ஓசைப்படாமல் உதவுவார்கள் என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கின்றது. நான் பலரிடம் சில நேரங்களில் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது இது நான் அறிந்திருக்கின்றேன். எந்த ஒரு தலைமை பொறுப்பையும் விரும்பாமல் என்ற எண்ணம் நகரத்தார் அர்ப்பணி மூலம் பல நல்ல பணிகள் செய்து வருகின்றார்கள். கமலா திரையரங்கத்தை காலத்திற்கேற்ப மாற்றியமைத்து குடும்பத்தாருடன் கைகோர்த்து திறம்பட நடத்தி வருகின்றார்கள். தனமணிகன் மாத இதழ் தந்து கொண்டிருக்கின்றார்கள். சினிமா துறையிலும் கால் பதித்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அண்ணனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை பாதை சுகமானது, சுவையானது. அண்ணனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை பாதை சுகமானது, சுவையானது. அண்ணன் அவர்கள் சமுதாயத்தை அரவணைத்து செல்லும் பாங்கும் உதவும் போக்கும் செவனே தொடர வேண்டும் என்று எங்கள் ஆள் விருப்பத்தை தெரிவித்து அவர்களை அறிவும் செய்யும் உறவை பெருக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ வல்லியப்பண்ணே. ஹலோ வணக்கம். வணக்கம், பேசுங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும். சங்கத்தமிழ், மதுரை தமிழ், தங்க தமிழ் வேண்டும். எங்கள் குல கவிஞர் கண்ணதாசனின் எண்ணப்படி வேண்டும். தமிழே என் ஊனாகி உயிராக வேண்டும். இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் உறுப்பினர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தம்பி பால்வி வீரப்பன் என்னை இந்த ஜூம் விழாவில் பேச வேண்டும் என்று அழைத்த போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தம்பி பால்வி வீரப்பனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நான் எவ்வளவோ நகரத்தார் சங்கங்கள், எவ்வளவோ மேடைகள்ல பேசி இருக்கிறேன். ஆனா இந்த என்சிசி போன்ற ஒரு விஷயம் மட்டும் ஏனோ எனக்கு வந்து சேரல, எனக்கு கிடைக்கல இவ்வளவு நாளா. இப்ப தம்பி பால்வி வீரப்பன் மூலமாக என்சிசி என்ற இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேங்க்யூ வெரி மச் வீரப்பன். அதோட தம்பி இனோவேட்டர் அண்ணாமலை என்னுடைய நண்பர், அழகாக இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அன்பு நண்பர் EMC
பால் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பால் வந்து ஒரு பெரிய சாணக்கியர். அருமையா ஐபிசிஎன்னு சிங்கப்பூர்ல நடத்தினாங்க, துபாய் கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க, துபாயில நடத்தினாங்க. சென்னையில நடத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது அதுக்கு மேல முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியக்கிற அளவுக்கு நடத்தி காமிச்சவர் அன்பு நண்பர் பால் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் இங்க வந்திருக்கிறாங்க, ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க வீட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், மாடிப்படி ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ, வாஸ் குட் ஸ்பீச். அப்புறம் மிஸ்டர் அண்ணாமலை வெங்கட் பேசினாங்க, ரொம்ப நல்லா அழகா பேசி பல விவரங்களை நமக்கு எடுத்து சொன்னாங்க. அவங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி தியாகராஜன் ஃப்ரம் திருப்பூர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, ரொம்ப சந்தோஷம். இது ரெக்கார்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செய்து எனக்கும் கொடுத்து விடுங்க. ஏன்னா என் மனைவிக்கு அதை போட்டு காமிச்சு அவங்க என் மனைவியை பத்தி அதுல நான் ஏதாவது பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. தேங்க்யூ so much தியாகராஜன் ஃபார் தி நைஸ் வேர்ட்ஸ், அப்ரிஷியேட் இட். தெய்வானை மணிகண்டன் இங்க நம்மளோட இதுக்கு முன்னாடி பேசினாங்க. ரொம்ப பிரமாதமா பேசக்கூடிய ஒரு பிள்ளை. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வந்து தெய்வானை கூப்பிட்டு, தெய்வானை இந்த மாதிரி ஒரு விழா நடக்குது அடுத்த வாரம் சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் அந்த விழாவுக்கு வர முடியுமா கேட்க சொன்னாங்க, அதனாலதான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப தெய்வானை சொல்லிச்சானே, கண்டிப்பா வந்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, சாட்டர்டே வர சொல்றீங்க, கண்டிப்பா வந்துருவேன், ஆனா சனிக்கிழமை எனக்கு கல்யாணம், அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு. ஓகே சரி, அதான் அடுத்த மேடையில பாத்துக்குவோம். நீ கல்யாண மேடையில இருக்கிறது எனக்கு தெரியாது, இந்த மேடை தான் மிக முக்கியமான மேடை, அதனால நீ கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்த மேடையில கண்டிப்பா நம்ம கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மதுரை நகரத்தார் சங்கம் நடத்திய ஒரு விழாவில் நானும் நம்ம தெய்வானை மணிகண்டனும் கலந்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல அருமையான பேச்சாளர். சாலமன் பாப்பையா போன்றவர்களோட நிறைய விழாக்கள் பேசி, நிறைய பட்டிமன்றங்கள் பேசி நல்ல பேர் எடுத்த ஒரு அருமையான பேச்சாளர். அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்க பேசும்போது சொன்னாங்க, கமலா தியேட்டருக்கு வந்தது, கேமரா வச்சு எல்லாம் பார்த்துட்டோம் அப்படி சொல்லி ஒரு பாராட்டினாங்க, ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இந்த கொரோனால தியேட்டர் எல்லாம் மூடி வச்சுட்டாங்க. இப்போ நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. எங்கள்கிட்ட தியேட்டர் ஓடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க, கரெக்ட் இருக்கலாம், ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறது அந்த முன்னால இருக்கிற அந்த பார்க்கிங் லாட் தான். சரி, சம்பாத்தியத்துக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிறதுக்காண்டி பார்க்கிங் லாட்டை திறந்து வச்சு யாரு வேணாலும் வந்து கார் பைக்கை பார்க் பண்ணிட்டு போங்க, அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். கிடைக்கிறதே கொஞ்சம் தான், அதையும் கராரா பிடிச்சிருவோம். அதனாலதான் அதை அவங்க சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ். நலம் தானா அப்படிங்கிற தலைப்புல தெய்வானை மணிகண்டன் பேசினாங்க. இப்போதான் இங்க மதுரையில இன்னைக்கு சுதந்திர தின விழாவுக்காக கொடியேற்றம் ஒண்ணு பண்ணிட்டு நேரம் இங்க வந்ததுனால மனசும் உடலும் நலம்தான்னு சொல்லிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் அவ்வளவும் பேசி எல்லாரையும் போர் அடிக்க நான் விரும்பல. ரெண்டு விஷயம் மட்டும் நான் முன்னிறுத்தி சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு, நான் வந்து ஒரு ஜெனரல் பிசினஸ் பிலாசபி அப்படின்னு வச்சிருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த என்சிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு
எந்த வழியில் போனால் எல்லா ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் நலமாகவும் கரெக்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய கருத்தையும் அதுக்கான ஒரு சின்ன ப்ளூ பிரிண்டையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன். இதப்படி பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல சில முடிவுகள். இட்ஸ் அ லைவ் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்மளுடைய ஊர்ல நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், அதுக்கு எப்படி நம்ம என்சிசிக்குள்ள அந்த விஷயத்த கொண்டுகிட்டு வரலாம் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ரெண்டாவது. முதல்ல என்னுடைய பர்சனல் பிஸ்னஸ் பிலாசபி என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். யுஎஸ்ஏல சைமன் சைனக் அப்படின்னு ஒரு சிந்தனையாளர், நல்ல அவருடைய தாட் ப்ராசஸ் அண்ட் ரீசர்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த ஒரு ஆண்டர்பிரனர் கிட்ட போனாலும் நீங்க என்ன தொழில் எப்படி பண்றீங்க என்ன ஏதுன்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். இல்லாட்டி ஒரு கார் மேனுஃபேக்சரர்கிட்ட போய் அவங்க பேசும்போது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, ரொம்ப கிளியரா நான் ஒரு கார் தயார் பண்றேன், அந்த தொழில்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அது எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா சொல்லுவாரு, ஃபேக்டரியில முதல்ல பாடியை பஞ்ச் பண்ணி அதை கொண்டாந்து அசம்பிளி லைன்ல அந்த பாடியை கொண்டாந்து வச்சிருவோம், பாடி ஆஃப் த காரை. அதுல டோர்ஸ் இருக்காது, பட் அந்த ட்ரங்க்கும் இருக்காது. ஸோ மற்ற இதெல்லாம் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம். சீட்ஸை அந்த அசம்பிளி லைன்ல அந்த கார் போயிட்டு இருக்கும்போது சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், டேஷ்போர்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஸ்டேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஆக்சிலரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணுவோம், பிரேக்கு, அதுக்கப்புறம் டோரு, என்ஜினு, ட்ரங்க் லிட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஹெட்லைட்டு இப்படி வரிசையா அந்த கொண்டாந்து வச்சதுலேருந்து ஒரு சில மணித்துளிகளில் மேபி வித்தின் 20 minutes 30 minutes அந்த சைடில் அது காராக உருமாறி வெளியே வந்துடும். அது அப்போ அவர் கேட்குறாரு, நீங்க ஏன் இதை செய்யறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காக ஏன் செய்யறீங்கிறது என்ன கேள்வி, ப்ராஃபிட்டுக்காக தான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது உண்மை இல்லை. ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவர் செய்யறது தொழிலுக்கு ஒரு ரிசல்ட்டே தவிர ஏன் அதை செய்கிறார்கள் அப்படிங்கிறது அது முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. ஆனாலும் பல பேர் ப்ராஃபிட் தான் முக்கியம் அப்படின்னு ப்ராஃபிட்டுக்காக இந்த தொழில் செய்கிறேன் அப்படிங்கும்போது வெற்றிகள் பல சேருவதில்லை. ஏன்னா நம்ம ப்ராஃபிட்டுக்காகத்தான் நம்ம அந்த தொழில் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி வேண்டாலும் தொழில் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய மோட்டிவ், அல்டிமேட் கோல் பணம் செய்யறது தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி வேணாலும் நம்ம போகலாம், எப்படி வேணாலும் டிராவல் பண்ணலாம் பணம் கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு தான் சொல்லுது. அது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க எதை எடுத்துட்டுருங்க, ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஏன் வருஷா வருஷம் ஆப்பிள் கம்ப்யூட்டரும் ஆப்பிள் ஐபோனும் ஏன் வெற்றி கொடி கட்டிக்கிட்டே இருக்கு? எதுக்காக அவங்க மட்டும் முன்னிலையிலே இருக்கிறாங்க, மற்ற கம்பெனிகள்லாம் தெரியலையா என்ன? யோசித்து பாருங்க. ஐபிஎம், இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின்ஸ், ஆப்பிளுக்கு எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னால் வந்த கம்பெனி. ஆனாலும் ஆப்பிள் ஐபிஎம் புறந்தள்ளி இன்னைக்கு மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கிறது ஆப்பிள் தான். Why is this? What does Apple have that the other people do not have? It's a thought process. நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், what am I doing அப்படிங்கிறத முதல்ல பேசுறோம். எப்படி நான் அதை பண்றேன் அப்படிங்கிறத முதல்ல அடுத்து பேசுறோம். ஏன் அதை பண்றேங்கிறத பெரும்பகுதி விட்டுறோம். பட் ஆப்பிள் அப்படி இல்லை. ஆப்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்க கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்க கம்பெனியுடைய
லட்சியங்கள் என்ன அப்படின்னு ஆப்பிள்ல கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க? There are a lot of standards in the computer world. Everybody has to meet a standard. So all of the computer companies go to meet that standard. But we at Apple are not willing to meet that standard. We are willing to kill it and go a step ahead. We want to go, not only go one step ahead, we want to go many steps ahead. இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்டுகளை எல்லாம் தளர்த்தி விட்டு தூர தூக்கி எறிஞ்சு புறம் தள்ளி எங்களுடைய ஆப்பிள் கம்பெனி இன்னும் பல படிகள் மேல போகும். அதுக்காகத்தான் நாங்க இருக்கிறோம். நாங்க ஏன் இருக்கிறோம் என்றால் எல்லா கம்பெனிகள எல்லா ஸ்டாண்டர்டையும் உடைத்தெறிந்து அதற்கு மேல் ஒரு படி செல்வதற்காகத்தான் ஆப்பிளுடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் பணம் பண்றதை நினைக்கல, அவன் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும்னு அவன் நினைக்கிறதுனால அவனுக்கு வெற்றி, அவனுடைய வெற்றியை யாராலையும் தொட முடியல. அவனுடைய கம்பெனியை பத்தி பேசும்போது முதல்ல இந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை சொல்றான். மற்றதெல்லாம் அப்புறம் தான் வச்சுக்கிறான். முதல்ல நான் ஏன் இந்த தொழில்ல இருக்கிறேன், மற்ற ஸ்டாண்டர்டை விட நான் பெட்டரா நான் பணி புரியணும். ஸ்டாண்டர்ட்னு எல்லாரும் செட் பண்றதை விட அதுக்கு மேல நான் பணி புரியணும் அப்படின்னு ஆப்பிள் செட் பண்றோம். இந்த சென்டிமெண்ட்டை கொண்டு வந்தது ஆப்பிளுடைய ஃபவுண்டர் ஸ்டீவன் ஜாப்ஸ். ஒரு காலகட்டத்தில் ஆப்பிளுடைய ஃபவுண்டர் ஸ்டீவன் ஜாப்ஸையே தள்ளிடுறாங்க. அந்த கம்பெனியை அவர் பெருசாக்கணும்னு பப்ளிக்கா கொண்டு போறாரு. ஒரு போர்டு கண்ட்ரோல் எடுத்து ஸ்டீவன் ஜாப்ஸ் தள்ளிடுறாங்க. ஸ்டீவன் ஜாப்ஸ் வெளியில நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் சிப்பை கொண்டுட்டு வர்றாரு. அதை கொண்டுட்டு வரும்போது இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆப்பிள் கொஞ்சம் இறங்குது. அந்த ஆப்பிளை மறுபடியும் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டீவன் ஜாப்ஸ் திரும்ப உள்ள கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு ஸ்டீவன் ஜாப்ஸ் போய் கேட்குறாங்க. அப்போ ஸ்டீவன் ஜாப்ஸ் சொல்றாரு, நான் மறுபடியும் தலைவராக வரணும் ஆப்பிளுக்கு, அப்படின்னா தான் நான் என்னுடைய அந்த அடுத்த கண்டுபிடிப்பை நான் ஆப்பிள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அதனால ஸ்டீவன் ஜாப்ஸை உள்ள கொண்டுகிட்டு வர்றாங்க. கொண்டு வந்தோன்னா அதையும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்ததுதான் ஐபோன். அவர் ஐபோனை கொண்டுகிட்டு வந்த உடனே நாளைக்கு 9 மணிக்கு ஐபோன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு லைன் கட்டி நின்னவங்க எத்தனையோ பேர். ஏன் இந்த தொழில்ல இருக்கோங்கிறதுக்கு அவங்க சரியான ஒரு விடையை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஆப்பிள் கம்பெனி பல நாடுகளை விட பெட்டர் எக்கானமியா இருக்கு. ஸோ எப்பவுமே ஏன் இந்த தொழில இருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான ஒரு பதிலை நம்ம கொண்டுகிட்டு வந்தோம்னா, ஏன் இந்த தொழில இருக்கிறேங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தொழில்ல எக்கச்சக்கமா முன்னேறலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய திட்டவட்டமான ஒரு நம்பிக்கை. அதை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் நடத்தி பார்த்துட்டேன். அதனால நான் எல்லாம் அவங்கள்ட்ட என்ன சொல்றேன் சொன்னா, நான் என்ன பண்றேன் எப்படி பண்றேன் அப்படிங்கிற சுலபமான கேள்விகளுக்கு பதிலை சொல்லாமல் நான் ஏன் இதை செய்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும், நீங்களும் முன்னேறலாம் அப்படின்னு உங்கள்ட்ட முதல்ல நான் சொல்லிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொடர் கட்டுரை எழுதுறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கணும், நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு சொல்லி அப்புறம் தான் அதை எழுதுறாரு. அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். அதே மாதிரி டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங், ஏன் அமெரிக்காவில் வேற கருப்பின தலைவர்களே இல்லையா, எதுக்காக டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் மட்டும் எவ்வளவு சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் போது தனிப்பெரும் தலைவரா வர்றாரு? எதுக்காக? எவ்வளோ பேர், ஜெசி ஜாக்சன் இருந்தாரு, அவர் கூட இன்னும் பல பேர் இருந்தாங்க. ஆனா இவர் மட்டும்
தனியாக தலைவராக வர்றார். அவர் ஒரு பெரிய பேச்சாளர், நான் ஒத்துக்கிறேன். அப்ப அமெரிக்கால வேற பேச்சாளர்களே இல்லையா? இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல வாட்ஸ்அப் இல்ல, பெரிய அட்வர்டைசிங் மீடியா இல்ல, அந்த டிவியில வர்ற அந்த பிட்ஸ் தான். ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிற கிளிப்பிங் வந்து வாஷிங்டன் டிசில அவர் நடத்த போற மாநாடுக்கு முன்னாடி கொஞ்சம் வருது. அவர் அந்த ஐ ஹாவ் அ ட்ரீம்ல அவர் என்ன சொல்றாரு மக்களுக்கு, நான் ஏன் இந்த பொசிஷன்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத விவரிக்கிறார். அப்ப அவரோட ஐடென்டிஃபை பண்ண எல்லோரும் கருப்பர்கள் மட்டும்தான் அந்த மீட்டிங்க்கு வந்தாங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த மீட்டிங்க்கு வந்ததுல 25% வெள்ளைக்காரன். அந்த மீட்டிங்க்கு அவர் வாஷிங்டன் டிசியில நடத்தின அந்த மீட்டிங்க்கு 2.5 லட்சம் பேர் வர்றாங்க. அவர் கருப்பின தலைவருங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவர் ஒரு சிறந்த பேச்சாளருங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நான் ஏன் இதை செய்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதை வந்து பல பேர் என்னுடைய குறிக்கோளும் இதுதான் அப்படிங்கிற ஒரு இதனால அவங்க எல்லாரும் அந்த இதுக்கு வர்றாங்க. ஸோ ஏனுங்கிற கேள்விக்கு நம்ம ஒழுங்கா ரீசர்ச் பண்ணி ஒரு பதில் சொன்னோம்னா நிச்சயமா மேலே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய திட்டவட்டமான ஒரு நம்பிக்கையான ஒரு முடிவு. அதனால இந்த அருமையான என்சிசியை சேர்ந்த எல்லாரும் தயவுசெய்து இந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு சிந்திச்சு ஒரு பதில கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தொழில் பெருசா தான் இருக்கு, இப்போ இன்னும் பெருசா வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாரும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் ஆரம்பத்தில் பேசும்போதே சொன்னேன் 2 விஷயம் அவங்களோட பகிர்ந்துப்பேன் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காண்டி தான். நீங்க எல்லாரும் பிசினஸ் பீப்புள், யூ ஆல் நோ தி வேல்யூ ஆஃப் டைம். ஸோ ஒரு இது முடிச்சிட்டேன், அது என்னுடைய பிலீஃப். இன்னொன்னு, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், இந்த நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொழில், நம்ம நகரத்தார்கள் தொழிலுக்கு வரணும், அந்த தொழில்ல முன்னேறணும் அப்படிங்கிறது தான் மெயினா என்சிசியுடைய குறிக்கோள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற போது நான் என்சிசியில இல்லை, அதனால எப்படி அது இயங்குது அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ கரெக்டா தெரியல. பட் எனக்கு வந்து சிஎன்ஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பை பத்தி கொஞ்சம் நல்லா தெரியும். சிஎன்ஐ அப்படிங்கிற அமைப்பு இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்வொர்க் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதை வந்து சென்னையில இருக்கிற ஒருத்தர் தான் இந்த சிஎன்ஐங்கிறத ஆரம்பிக்கிறார். சென்னையில மட்டும் பல சாப்டர்ஸ் இல்லாமல் த்ரூ அவுட் தமிழ்நாடு they have a lot of chapters. அவர் விஷன், அவருடைய இது என்னன்னா, ஒரு சாப்டர் லெட் அஸ் சே சென்னையில ஒரு சாப்டர் ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆரம்பிக்கிறதுல அவர் என்ன சொல்றாரு, 80 இருந்து 120 பேர் வரைக்கும் அந்த சாப்டர்ல இருக்கலாம். அவருடைய கோட்பாடு படி அந்த சாப்டர்ல வந்து சேர்ற ஒரு தொழில் அதிபர் வந்து முதல்ல ஒரு 15,000 rupees அதை கட்டிடணும். ஒரு தொழில்ல இப்ப நான் வந்து சென்னையில ஒரு சாப்டர்ல சேர்றேன்னா, நான் செய்யற தொழில்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் அந்த சாப்டர்ல சேர முடியும். சே நான் வந்து ஒரு சிமெண்ட் வியாபாரம் பண்ற ஒரு கம்பெனியின் சொந்தக்காரன் அப்படின்னு வச்சா, நான் போய் அந்த சாப்டர்ல சேர்றேன் அப்படின்னா நான் ஒருத்தர் மட்டும்தான் சிமெண்ட் வியாபாரி அந்த சாப்டர்ல இருப்பேன். இன்னொருத்தர் வந்து செங்கல் வியாபாரியாக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து வேற ஒரு தொழில இருக்கிறவராக இருக்கலாம். இது சிஎன்ஐங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷனை சுத்தி வரும். ஸோ இந்த சிமெண்ட் வியாபாரி மெம்பரா இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 80 இருந்து 120 பேர் ஒரு குரூப்பா
அவர் சேர்த்து சாப்டரா பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மீட்டிங் வந்து வாரத்துல ஒரு நாள் நடக்குது. ஒரு சாயந்தரம் 7 to 9 ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அந்த 80லேருந்து 120 பேர் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ, யார் யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மீட்டிங்க்கு வரலாம். அந்த மீட்டிங்க்கு ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க சொல்ற ஒரே விஷயம், இந்த மீட்டிங் 7 to 9 நடக்கும். நோ ஆல்கஹால். இட்ஸ் ஓன்லி ஃபுட், டிஸ்கஷன் அண்ட் வாட். ஒவ்வொருத்தங்களும் அந்த மீட்டிங் வர்றவனும் தன்னை பத்தி இந்த வாரத்துல இந்த மாசத்துல என்ன நடந்தது அப்படின்னு 45 செகண்ட்ஸுக்கு பேசலாம். அவங்க பேசிட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தொழில எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப என்ன சொல்றாரு, ஒரு சிமெண்ட் வியாபாரி வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு லெட்ஸ் சே ஒரு 500 bags of cement விற்கிறாரு. அந்த 500 bags of cement விற்கிறாரு. ஒரு ஹோட்டல் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோம். 500 bags of cement ஃபர்ஸ்ட் டைமா விற்கிறாரு. வித்துட்டு இருக்கும்போது அந்த அதிகாரி வந்து சொல்றாரு, எனக்கு இது முடிஞ்சு கட்டி வந்து இந்த விண்டோஸ் எல்லாம் வரும்போது கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் வைக்கணும், இந்த சேண்டோபேனை வந்து ரீச் பண்றது கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு யாராவது இந்த கிளாஸ் பண்றவங்க, அதை ஃபிக்ஸ் பண்றவங்க, இல்ல இந்த விண்டோஸ் பண்றவங்க தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த இடத்துல கமலிங் அப்படின்னு ஒரு விண்டோஸ் பண்ற கம்பெனி வந்து அவங்க மெம்பரா இருக்காங்க அந்த சாப்டர். இந்த 500 பேக் வித்தவர் வந்து என்ன சொல்றாரு, நேரம் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாரு, இந்த மாதிரி இந்த ஹோட்டல் கட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த விண்டோஸ் வந்து பாக்குறாங்க, நம்ம இதுல காமர்லிங் இருக்காங்கல்ல, யூ கேன் ரீச் தம் அப்படின்னு. காமர்லிங் அப்படிங்கிற விண்டோ கம்பெனி வந்து அதை பார்த்துட்டு இமீடியட்டா அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளை பார்த்து அவர் போயிட்டு அவருடைய சர்வீசஸ ஆஃபர் பண்றாரு. அப்ப நான் அந்த குரூப்ல இருந்து சிமெண்ட்டும் அவருக்கு வித்துட்டாங்க, விண்டோஸும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தே ஆர் ரெஃபரிங், இந்த 80லேருந்து 120 பேர் வந்து சும்மா வந்து பேசணும், கொண்டோம், போனோம் அப்படின்னு சொல்லாமல் தொழில் நடக்கிறதற்கும் அந்த தொழில் முன்னேறுவதற்கும் உதவியா இருக்கிற ஒரு குரூப். அதுல ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சிருக்காங்க. இப்ப நான் வந்து அந்த அந்த இதுல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு இடத்துல போய் என்னுடைய பொருளை விற்கிறதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா என்னால உள்ள என்ட்ரி கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சொல்றாரு, இவங்களுக்கு வந்து என்னுடைய சேவை தேவைன்னு எனக்கு தெரியுது, ஆனா அவங்கள வந்து ரீச் பண்ண முடியல என்னால. இதுதான் சிஇஓ, அவரு இதுதான் அந்த கம்பெனியுடைய பேரு, உங்களை யாருக்காவது இவர் தெரியுமா அப்படின்னு கேட்டு வாட்ஸ்அப்ல போடுறாரு. உடனே 3-4 பதில் வருது. இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், இவரோட நான் தொழில் பண்ணியிருக்கிறேன், நான் பேசி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஆளோட சிஇஓட பேசி நம்மளுடைய ஆளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாரு. உடனே போய் அவர் பேசிட்டு அவர் வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷனை முடிச்சுட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங், லைவ் நெட்வொர்க்கிங் சிஎன்ஐங்கிற ஒரு ஸ்தாபனம் நடத்திக்கிட்டு இருக்கு. அது சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 சாப்டரோ என்ன இருக்கு, மதுரையில ஒரு 7-8 சாப்டர் இருக்கு, திருச்சியில இருக்கு, பல ஊர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இதுகள் வந்து அந்த சிஎன்ஐங்கிற சாப்டர் பண்றாங்க. இந்த மார்க்கத்துல என்சிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த மார்க்கத்துல நீங்க கொண்டு போனீங்கன்னா அந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் சேர்ற ஒவ்வொரு பிசினஸுக்கும் தொழில் ரீதியாகவே நிச்சயமாக பயன்கள் இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்சிசிய ஒரு திசையில கொண்டுகிட்டு போக முடியுமா, இல்ல இதை ஒரு அங்கமாக ஆக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா இந்த சிஎன்ஐங்கிற இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிய என்னுடைய நண்பர்கள் அதுல இருந்து நிறைய பயன் பெற்று சும்மா மீட்டிங் மட்டும் போகல,
காசு தொழில் நடக்கிறது இந்த மீட்டிங்னால, இந்த சிஎன்ஐங்கிற ஒரு அமைப்புனால, என்சிசிங்கிற அமைப்புனால நம்ம ஒவ்வொரு தொழிலுக்கும் முன்னேறுவதற்கும் தொழில் நடப்பதற்கும் ஒரு வழியை கொண்டு வந்து ஒரு பாதையை கொண்டுட்டு வந்து காமிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா என்சிசிக்கும் மிகுந்த பெருமையா இருக்கும். அதில் இருக்கின்ற ஒவ்வொரு மெம்பருக்கும் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து தட்ஸ் த வே ஐ திங்க் ஃபார்வர்ட். இப்ப பால்வி வீரப்பன் வந்து ஒரு மிகப்பெரிய காட்ரேஜ் உடைய டீலர். அவர் நம்ம ஒரு ஒரு அமைப்பு இந்த மாதிரி இருக்கிற போது ஒரு 80 பேர் 100 பேர் வந்து சொல்ல முடிஞ்சதுன்னா அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லலாம், ஆனா இந்த இடத்துல ஒரு புதுக்கோட்டையில் ஒரு ஹோட்டல் கட்டிட்டு இருக்கிறாங்க, 55 ரூம் போடுறாங்க, அவங்களுக்கு 55 டெஸ்க்கும் 55 அலமாரியும் தேவைப்படுது, எனக்கு தொழிலதிபரை தெரியும், அவர் கற்றவரை தெரியும், நீங்க போய் பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோன்னா அடுத்து பால்வி என்ன மதுரை சென்னையில இருப்பாரு, அடுத்த நிமிஷம் கார் ஏறி திருச்சிக்கு போயிடுவாரு, சாரி புதுக்கோட்டைக்கு. அங்கே போய் அந்த தொழிலதிபரை அந்த ஹோட்டல் கற்றவரை மீட் பண்ணி தன்னுடைய சர்வீசஸை அவருக்கு கொடுப்பாங்க. அப்ப பால்வி சும்மா இருந்தவருக்கு ஒரு 55 அலமாரியும் 55 டெஸ்க்கும் விற்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தன்னுடைய மெம்பர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னா பால்வி அவர்கள் வச்சிருக்கிற கம்பெனிக்கு ஒரு 70-80 சேல்ஸ்மேன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இதை வந்து நம்ம நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உள்ள கொண்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இதுல வெற்றிகள் பல கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய திட்டவட்டமான நம்பிக்கை. ஏன்னா இந்த சிஎன்ஐங்கிற இந்த அமைப்பு பெரிய வெற்றிகளை இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் நம்ம வந்து இது பண்றது இல்லை, பட் தே மேக் மணி பிகாஸ் ஆஃப் த கான்டாக்ட்ஸ். இந்த 80லேருந்து 120 பேர் ஒவ்வொரு சாப்டர்ல ஒவ்வொரு தொழில இருக்கிறவங்க ஒருத்தன் தான் சேர முடியுங்கிற போது அதுக்குள்ள அவங்க நல்லா பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப அழகா பண்றாங்க. ஸோ இதை வந்து என்சிசி எப்படி இதை நீங்க செயலாக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து அதை பண்ணினீங்க அப்படின்னா இந்த தொழில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை எப்படி இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு பால்வி வந்து 55 அலமாரியும் 55 டெஸ்க்கும் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த டோட்டல் வேல்யூல 1% எடுத்து அவர் என்ன பண்றாரு, 0.5% ஆஃப் தட் 1% வந்து சிஎன்ஐக்கு கொடுத்துடுறாரு. 1/4% வந்து எந்த ஒரு நண்பர் இதை கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரோ அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. இன்னொரு 1/4% வந்து அந்த சாப்டருக்கு போயிடும். So 1% they give to the people who brought them to that business. அப்படிங்கும்போது I think this is a very viable way of doing and conducting business. So இது வந்து I'm sure the powers that be, நம்ம PAL and Innovative Annamalai and Palvi Veerappan எல்லாம் கொஞ்சம் put your heads together, think about it. It will be a huge success. ஒரு சாப்டர் ஏற்பாடு பண்ணி பாருங்க. with the amount of contacts நம்ம நகரத்தார்கள்ட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸ் நம்ம தொழிலுக்காக உபயோகப்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். பெருமைக்காக நம்ம கான்டாக்ட்ஸ் உபயோகப்படுத்துறோம், ஆனா தொழில் முன்னேற்றத்திற்காக நம்மளுடைய கான்டாக்ட்ஸை நம்ம உபயோகப்படுத்தவே இல்லை. அதனால இந்த மாதிரி தொழில் வளர்ப்பது என்சிசியை வைத்து எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் லுக் இன்டு இட். இஃப் இட் வில் ஹெல்ப் தி ஆர்கனைசேஷன், ப்ளீஸ் ஃபாலோ இட். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு மேஜரா சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பல பேர்களை இங்க கேலரி வியூல பார்க்கும்போது எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. உங்க எல்லாரையும் சந்தித்ததுல எனக்கு என்ன மகிழ்ச்சி. என்னை இங்க அழைத்தமைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
தெய்வானை மணிகண்டனை கூப்பிட்டதுக்கு அதுக்கு மேல மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா அவங்க சிறந்த பேச்சாளர். பல மேடைகள்ல நான் பேசியிருக்கேன் அவங்களோட. ஸோ இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நான் பால்வி வீரப்பன் அவர்களுக்கு முதல்ல எனக்கு என்னுடைய நன்றியையும், தம்பி இனோவேட்டிவ் அண்ணாமலைக்கு என்னுடைய நன்றியையும், நண்பர் பால் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இந்த நகரத்தார் சமூகம் என்றென்றும் வெற்றி கொடி பற்றி பகை ஏற்றி புகழ் மேவ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி பாராட்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப தேவையான கருத்து ரொம்ப அழகா சொன்னீங்க அண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே. ரொம்ப நன்றி. ட்ரெஸரர் நடராஜன் அண்ணே. அண்ணா இருக்கேன். vote of thanks. ஓகே, நன்றி உரை. அனைவருக்கும் என் அன்புகள் வணக்கம். இந்த NCCயின் 6வது ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. முக்கியமாக ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு இருந்த கனவுகள், அதற்கப்புறம் அதுக்கு கிடைத்த வினாக்கள், அதாவது கனவுகள், கணக்கு, அந்த வினாக்கள் அப்படின்னு எதுகை முனையா அழகா ஆரம்பிச்சாங்க. அவங்க அழைச்சிட்டு வந்த இறையன்புலேருந்து பெரிய பெரிய பேச்சாளர்களை அழைத்து வந்து அந்த கூட்டத்தை நடத்தினார்கள். அதை அழகா இங்க எடுத்து சொன்னாங்க. அதோட ஒரு கருத்தையும் சொன்னாங்க, NCC வந்து இப்ப கம்ஃபோர்ட் ஜோன்ல உள்ளவங்களுக்காக மட்டும்தான் இருக்குது, அது நடுத்தர மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற கருத்தை பதிவு செஞ்சாங்க. அதை நோக்கித்தான் NCC பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக EMC பழனியப்பன் அழகா அவங்க கடந்து வந்த பாதையை சொன்னாங்க. அவரை பின்பற்றியே இந்த NCC சென்று கொண்டிருக்கிறது. தெய்வானை மணிகண்டன் வந்து அழகா ஆரம்பிச்சாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. உடலும் உள்ளமும் நலந்தானான்னு ஆரம்பிச்சாங்க. இளமை முடிவு செய்யக்கூடியது முடி உதிர்வதை மட்டுமல்ல அப்படிங்கிற கருத்து எங்களை யூத்தாக இருப்பதற்காக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஜென் குரு கதையை அழகாக சொல்லி ஒவ்வொரு சேலஞ்சையும் அதுல ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத இங்க தொழிலதிபர்களுக்கு தேவையான ஒரு கருத்து அது. அதோட ஒரு குடும்ப தலைவிக்கு உள்ள ஒரு கஷ்டம், கொரோனா காலத்துக்கு பிறகு எல்லா பொருட்களின் விலையும் ஏறிவிட்டது அப்படிங்கிற ஆதங்கத்தை பதிவு செஞ்சாங்க. அது கூடவே ஒரு தவறான கருத்தையும் இங்கு பதிவு செஞ்சாங்க. என்ன கருத்து நீங்க கவனிச்சிங்களானே தெரியல, அது திருப்பி சொல்றேன். டைனிங் டேபிள் விலை ஏறி விட்டதுன்னு சொன்னாங்க. ஒரு காலம் இல்லை, கொரோனா காலத்திற்கு முந்தைய விலையிலேயே எங்கள் பால்வி ஸ்டோர்ல டைனிங் டேபிள் கிடைக்குது. அதை நீங்க அங்க வந்து ஒரு முறை அங்க வந்து அப்போ ஒரு முறை வந்து பாருங்க, டைனிங் டேபிள் பழைய விலையிலேயே உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்ததா வெங்கடண்ணாமலை என்ன அழகா சொன்னாங்க, தேனி வந்து எப்படி தேனை எடுக்குது, அது மனிதர்கள் திருடிட்டு போயிடுறாங்க, ஆனா தேன் எடுக்கிற கலையை வந்து யாராலும் திருட முடியாது அப்படிங்கிற கருத்தோட ஆரம்பிச்சு IVCN பிரசிடென்ட்ங்கிற ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்கு. IVCN காலத்துல ஏகப்பட்ட வேலைகள் இந்த NCCக்கு இருந்தது. அதுல அண்ணன் பல வேலைகளை சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. IVCN சேர்மனுக்கு எவ்வளவு வேலை இருந்ததோ அதே வேலைகள் தலைவருக்கும் இருந்தது. அந்த வேலையை அழகாக செய்து அருமையாக அந்த ஆண்டு பல கூட்டங்களோடு நடத்தி முடிச்சாங்க. கணேசன் சுப்பையா அவர்களும் கொரோனா காலத்துல பாதி காலம் அவங்க பீரியட் நல்லா இருந்தது. அந்த காலத்துல சேலத்துல எல்லாம் மீட்டிங் போட்டு அருமையாக NCCயோட அடுத்த கட்டத்தை சேலத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி செய்தாங்க. அது வெற்றிகரமா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஜூம் மீட்டிங்காவே போயிடுச்சு. எங்களுக்கு இந்த ஆண்டு வந்து மிக்சிங் ட்ரெண்டா இருக்கிறது. கொரோனா மீட்டிங் நடத்த முடியும், கொரோனா முடிந்ததுக்கு அப்புறம் பிசிக்கல் மீட்டிங் நடத்த முடியும். அதுக்கு அடுத்தாக அண்ணன் வள்ளியப்பணன் கமலா தியேட்டர் ஓனர் வள்ளியப்பணன் வந்து அழகான கருத்துக்கள், தொழில் முனைவோருக்கு தேவையான கருத்துக்கள் அழகா சொன்னீங்க. அண்ணனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண அண்ணனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கலைத்துறையை சேர்ந்தவர்கள்னு. ஆனா அண்ணன் வந்து சினிமா துறையில ஹீரோவா கூட வந்திருக்கிறாங்க ஒரு சில படங்கள்ல. அண்ணன் வந்து கண்டினியூஸா கலைத்துறையிலே இருந்திருந்தா இன்னைக்கு முன்னணி நடிகர்கள் பலருக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிருக்கும். அதனால அண்ணன் அதை விட்டுட்டு திருப்பி தொழில்துறைக்கு வந்துட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. அதோட CNI பத்தி அழகா சொன்னாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸோட கம்பெனி வளர்ந்த விதம், அவருக்குள்ள முக்கியமான பங்கு, அதெல்லாம் நாங்க வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய மனதில் நிறுத்திக் கொண்ட கருத்துக்களை நிறைய சொன்னீங்க. CNI பத்தி சொல்லும் போது இங்க 1% அப்படிங்க.
இங்க என்சிசி வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். நாங்க வந்து நெட்வொர்க்கிங் உங்களுக்கு வெற்றி பெறுவீர்கள். அதுதான் எங்களுடைய உங்க வருங்காலங்கள்ல சிறப்பு பேச்சாளர்கள் வேலையை நினைக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த அனைத்து உறுப்பினர்கள் சிறப்பு பேச்சாளர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வழியில்லாக சந்திக்க விருப்பப்படுகிறோம். நன்றி, வணக்கம். நேஷனல் anthem will be played now. நேஷனல் anthem play பண்ண போறோம். जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे। गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। Thanks. Meeting madam. Hello. அண்ணே ஜோரா முடிஞ்சிச்சு. வள்ளி பண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. ரொம்ப நல்லா ஆமா. நீங்க சொன்ன சில கருத்துக்களை ரொம்ப முக்கியமான கருத்துக்களை எடுத்து செயல்படுவோம்னே. ஹலோ. Thank you. ஹலோ. ஓகே, மகிழ்ச்சி. Thank you, Anna. Nice meeting. Well organized. Thanks a lot. I am leaving now. Okay, thank you. Okay. See you all. Meeting முடிச்சுக்கலாம். End பண்ணிடவா? முடிச்சிடலாம். Bye. Bye. Good night. Bye.